ஒரு பிள்ளை கூட அவர் மேலே பர்சனலாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது சுத்தமான எனக்கு தெரியும். திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு முதல் மனைவியோட. எனவே இவர் ஊழியமே செய்ய தகுதியற்றவர். அவர் எத்தனை கல்யாணம் கட்டினா உனக்கு என்னையா? நாங்கள் அவர் கூட தான் நிற்போம். எப்படி வந்து இவருக்கு சப்போர்ட்டா தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற மாதிரி? ரெண்டாவது அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருந்தது உண்மை. இருந்த ஒரு வாலிபரோட ஒரு வாலிப பிள்ளை கவர்மெண்ட் வந்து ஹோட்டல்ல வைத்து கையை வைத்தார். இப்படி படத்தை கிடத்த போட்டு ஏதாவது செய்தி வைப்பார். திருமண காரியங்களோ அல்லது வாழ்க்கை துணை பற்றி சில காரியங்களை அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? பெரிய பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து அவர் கட்டிக்குவாரு அப்படின்னு இப்போ அவங்க சொல்றது வந்து நாகரிகம். அதை பேச்சு ஏற்கனவே ஒரு காயத்தில் இருக்கு. குடும்ப விவகாரத்தில் இருந்த குடும்ப உறுப்பினர்களே இப்படி ஒரு ஏற்பாடுகளை செய்ததாக சொல்றாங்க. அவருக்கு விரோதமாய் 100% பிணைக்கப்பட்ட அபத்தமான பொய் குற்றச்சாட்டு. சட்டம் தன் கடமையை செய்யும். சபை வருமானத்தை விட இவருடைய வருமானத்தை தான் சபையில கொண்டு சபையை நடத்தினார். சாட்சி. ஒரு மூத்த ஊழியக்காரங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவர்கிட்ட வந்து தேவைக்கு மிஞ்சி கிரௌடு இருக்கு, பணமும் இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா. அவருக்கு எல்லாமே பாவம் எப்படி வேணா செஞ்சுக்கலாம். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் வாழலாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தங்க ஊசின்னு கண்ணில் குடிக்க கூடாது. பணம் கொடுத்துருக்காரு, பணம் கொடுத்துருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கழுப்பு தூக்கு கயிறுக்கும் கழுப்புக்கும் நடுவுல இருந்தது. பெரிய அளவில் ஒரு எழுத்து கூட இல்லாம லட்சங்களை கொடுத்து காப்பாற்றிருக்காரு. விசுவாசிகளே வந்து அல்லது ஒரு சபையார் இன்னொரு சபையாருக்கு எதிராக எதிரியா பாக்குற மாதிரி கடவுளுக்கு எதிரியா கருதுறாங்க. போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணை பற்றி ஒரு மாதிரி கூட பேசினாரோ வர்ணிச்சாரோ அப்படிலாம் இவர் சாதரிக்கிறார்னா இணைய போட்டு கிடந்துட்டாங்க. அந்த மனுஷன் கர்த்தர் சத்த கேட்பார கேட்க மாட்டாங்க. கர்த்தர் அவர் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரோ வச்சுக்கிறேன். கர்த்தர் ஒரு மனுஷன் படிக்க மாட்டாங்களா? குற்றவாளின்றது ரூபிக்கப்படவும் இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. அவர் குற்றவாளி அல்ல. நீதிமான் ரூபிக்கப்படும்படி கர்த்தரே துணை நின்று வந்து 30 லட்சம் ரூபா ஆடியோல சொன்னது உண்மை. 30 லட்சம் ரூபா பணத்தை காசாளர் செய்து வாங்கி பாஸ்டர் ஜானுடைய ஒய்ஃப்கிட்ட கொடுத்ததா சொன்னார். ஸ்டேஷன்ல அப்படிதான் சொல்லியிருக்கிறார். என்னை கூட கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நான் சொன்னேன் ஆமா. போக்சோல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறைவாசத்தில் இருக்கிறார். ஏன் அவரை ஆதரிக்கணும்? மக்கள் அவரை ஏன் ஆதரிக்கணும்? நீங்க அவரை ஆதரிக்கிறீங்கன்னு சுத்தி வளைச்சு பார்க்கும்போது உபவாசம் என்பது இருக்காங்க பாஸ்டர். உபவாசம், துதி ஆராதனை, காணிக்கை, தசமபாகம், ஜெபம். ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்ம இசைக்க ஒரு புக்கு புரியலையா? ஒரு நாள் உபவாசம். இப்போ கிரேஸ் சர்ச்சுனாலே எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். கிரேஸ் சர்ச்சுக்கு எந்த ஒழுக்க நெறிமுறைகளும் கிடையாது. கிரேஸை பின்பற்றுகிறவர்களுக்கு ஜபத்துக்கு எதிரிகள் இல்லை. அவங்க ஜோம் பண்ணாத ஆட்கள் இல்லை. அவங்க ஜபத்தை தாக்குறவங்க பட் அவங்க தான் ரொம்ப ஜோம் பண்ணுறாங்க. இந்த ஊழியர்கள் மேல சேர்த்தவாதி இறக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு நினைக்கிறீங்களா? இங்கே உள்ள பேய்களோட வெளிநாட்டு பேய்கள் கொடூரமானது. அவரை பத்தி நல்ல செய்தி இப்ப நாங்கள்லாம் சொல்றோம், நர்சார் சொல்றோம், நாங்க கூட இருக்கு பார்த்துருக்கோம். தேவனை அறியாத மற்ற மார்க்கத்தினுடைய இருதயத்தில் போய் தேவனை படம் பிடிச்சிருக்காங்க. தேவனை மக்களை க்ளோஸா கொண்டு வர்றாரு. டிஜே செய்யாவெல்லாம் எத்தனை பேர் ரத்த கண்ணீர் வெடிக்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எழுதி போட்டதுல பாஸ்டர் உபவாசம் பண்ணாங்க. சபை வளர்ச்சி கர்த்தர் ரூம்லேயே வந்தாங்க. உண்மையா நடந்தது கேட்டு சொன்னார். டிஜிஎஸ் தினகரன் பற்றி பேச நீ யார்? உன் உபவாசத்தை கேட்டு வந்தேன், உனக்கு என்ன வேணும்? என் சபை வளராது, எது வளர்ந்து வளரலை. உன் மகளை என் கூட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஆளில் உழுந்து ஆளுக்கு அந்த ஆள் போறாங்க. சாமி தெரியாம பண்ணி போய் ஒப்புரவாங்க. உபவாசத்துக்கு குப்பையில போட்டுட்டாங்க.
இருந்தாலும் அப்படியே சொன்னாங்க. ஓடி போய் ஐயா காலில் விட்டு அவருக்கு எதுக்கே நான் மன்னிச்சுட்டேப்பா நீ யாரு, அவரு கட்டி பிடிச்சி காசை கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய வீக்னஸே எல்லாரையும் நேசித்தது, அன்பு கூர்ந்தது, மதிச்சு முக்கியமா வந்து நம்புன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் லால உள்ளவங்களும் இவர் கேஸ்ல கரெக்டா தான் செய்யறாங்கன்னு கேள்வி. மாஞ்சபத்தை கண்மூடித்தனமா நம்புறேன், உபவாசத்தை நம்புறேன். அவருக்காக ஜெபம் ரொம்ப ஏறெடுக்கப்பட்டது. அது பெரிய தேவன் சென்றவன் பால்கண்டியா போட்டார். அதற்கானது ஓப்பனாவே ஜோமன் அது போக 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 அதை கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரு புற மார்க்கத்திலிருந்து வந்த ஒருத்தர் அவரை இப்படி கல்லெறிஞ்சி காயப்படுத்தி அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் மற்ற மார்க்கத்திலிருந்து எப்படி வருவாங்க? குட்டிய பறி கொடுத்த கரடியா கர்த்தர் எழும்புவார். இப்போ பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மேல கோவை போலீசார் வந்து போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த போக்சோ வழக்கு பதிவு செய்தது அதன் பின்னிட்டு வந்து அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு தேடி வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிற நாள் வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார். அதாவது ஆரம்பத்துல அவர் மேல நிறைய தெரிந்தவர்கள் தெரியாதவங்க, அதாவது அவரை இன்னைக்கு தான் கேள்விப்படுறவங்க கூட அவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பேசி நிறைய யூடியூப்ல வீடியோ வந்தது, செய்திகள் வந்தது, அப்புறம் சோசியல் மீடியால நிறைய பதிவிட்டாங்க. அதன் பின்னிட்டு மாற்று கருத்தாக இல்ல அது அவருடைய குடும்ப பர்சனல் விவகாரம், அதை வந்து சிலர் வந்து ஆதாயப்படுத்தி கொள்றதுக்காக ஆதாயத்திற்காக வந்து இப்படி ஒரு ஏற்பாடை செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வந்துச்சு. சில பத்திரிகையாளர்கள் அதை மிக தெளிவாக ஆதாரங்களோடு இல்லை அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு புறஜாதிகள் கூட வந்து அவரை ஒரு சாட்சி கொடுத்து அவருடைய நேச்சர் அது கிடையாது, இது வந்து அவருடைய குடும்ப விவகாரத்தில் இருந்த குடும்ப உறுப்பினர்களே இப்படி ஒரு ஏற்பாடுகளை செய்ததாக சொல்றாங்க. நீங்க வந்து திரு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களோட கூட இருந்திருக்கிறீங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக உடன் ஊழியம் செய்திருக்கிறீங்க, பல இடங்களுக்கு அவரோட உடன் பயணிச்சு அவருடைய மினிஸ்ட்ரியில இருந்து அவரோட A to Z எல்லா காரியங்களும் கூட இருந்துருக்கிறீங்க. பாஸ்டர் அந்த மாதிரி ஒரு நபரா? ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய பர்சனல் கேரக்டர் என்ன? அவர் வந்து இதற்கு முன்னமோ, ஏன்னா நீங்க கூட இருந்ததுனால எப்படி உங்களுக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஏதாவது ஆட்டிடியூட்ல இருந்தா உங்க காதுகளுக்கு நிச்சயம் அந்த செய்தி வந்திருக்கு இல்லையா? அவரை பற்றி அந்த மாதிரி வேற சில பெண்களோ குழந்தைகளோ யாராவது வந்து அவர் மேல உங்ககிட்ட அந்த மாதிரி பழி சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இப்படி ஒரு அவர் மேல ஒரு பழி வந்திருக்குதே, அதுக்கு அவருடைய உடன் ஊழியராக நீங்க அதை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன சார்? நீங்க கேட்ட கேள்வியிலே பாதி பதிலும் இருந்தது. இது வந்து அவருக்கு விரோதமாய் 100% பிணைக்கப்பட்ட அபத்தமான பொய் குற்றச்சாட்டு. அவர் மேல எந்த தப்பும் இல்லை, பொய் குற்றச்சாட்டு ஒண்ணு. 2வது அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருந்தது உண்மை. இப்ப நம்ம அவரு கூட க்ளோஸ், அவங்க ஃபேமிலியில உள்ளதை அவங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. இப்போ உங்க ஃபேமிலி என் ஃபேமிலியே எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க ஃபேமிலியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பேசிக்கிடுவோம், தீர்த்துருவோம். இது அவங்களுடைய பர்சனல் ஃபேமிலி மேட்டர், அவங்களே சார்ட் அவுட் பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து அவர் மேல இப்படி பிணைக்கப்பட்டு, ஏன்னா அவர் வந்து 100கணக்கான பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பசங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, மருத்துவ செலவு, வேற அவசர செலவுகளுக்கு உதவி செய்தவர். அவர் பணம் கொடுத்திருக்காரு, பணம் கொடுத்திருக்கிறார், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம. ஒரு சிலர் கடனை வாங்க கொடுக்க மாட்டாங்க, எடுத்து சொல்லுவார், போதுனே அப்படின்றார். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். சபை வருமானத்தை விட இவருடைய வருமானத்தை தான் சபையில போட்டு சபையை நடத்தினார். இதுக்கு நான் சாட்சி. எத்தனையோ பேருக்கு ஒரு ஆந்திரால எல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம். அந்த இருந்த ஒரு வாலிபரோட ஒரு வாலிப பிள்ளை ஜோமனை வந்தான். அதுக்கு அவனை பிடிச்சி திட்டினார். டே, இந்த மாதிரி இங்கே கூப்பிட்டு வராத, நீ குற்றமற்றவ. அது ஒரு பிள்ளை எனக்கு மக மாதிரி. நான் ஜோமனை ஹோட்டல்ல வைத்து கையை வைத்தார், இப்படி படத்தை கிடத்தை போட்டு ஏதாவது செய்தியை விடுவார், திட்டி விட்டு அனுப்பினார். 2வது அவர் கான்சர்ட் நடத்துவார்,
மீட்டிங் நடத்துவோம், வந்து உழுவாங்க, அதுக்குள்ள எஸ்கேப் அடைய வாங்கினே போயிடலான்னுவார். ஒரு பிள்ளை கூட அவர் மேல பர்சனலா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் சுத்தமான மனிதன், ஒரு பரிசுத்தவான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னொன்று, அவர்கிட்ட அப்ப சிலர்லாம் நீங்க அவரை விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அப்போ அவர் ரொம்ப அப்பழுக்கற்றவரா, ஒரு தப்பு கூட செய்யலன்னு கேட்பாங்க. அவருடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லாரையும் நேசிப்பார், எல்லாரையும் மதிப்பார், எல்லாரையும் நம்புவார். அவருடைய பலவீனம்ங்கிறது அவர் மற்றவங்க நம்புறது தான். அது ஒண்ணு. உள்ள ஒண்ணுமே வச்சுக்க மாட்டார், சடப்பட பேசுவார், உள்ள ஒண்ணு வச்சுக்க மாட்டார், ஜோவியலா பேசுவார். அதுல ஏதாவது கோர்த்து எடுத்து கேட்கிறவங்க எப்படி வேணாலும் சொன்னாங்க. அதுதானே தவிர அவர் மேல குற்றச்சாட்டுன்றது அபத்தம், அபத்தம். ஆனா அதே நேரத்துல அவரு இதுல சுக்குநூறா உடைக்கப்பட்டிருப்பார். குற்றம் இல்லாதவங்களை குற்றசாலி பண்ணுவது, ஆனா தேவன் அவரை எழுப்பி கட்டுவார், அது நிச்சயம். இல்ல, குற்றச்சாட்டு வைத்தாலும் குற்றச்சாட்டு தான் வைக்க முடியுமே தவிர இவங்களை நிரூபிக்கிறது நீதிமன்றத்தில் தானே முடியும். நீதிமன்றம் யாருமே நிரூபிக்க முடியாது, ஏன்னா ஒரு குற்றமற்றவர், எங்களுக்கு தெரியும். இல்ல, அதுல விவாதித்து முடிவெடுக்க போறாங்க. ஒருத்தர் கூட பிரயாணம் பண்றோம், ஒரு ஊருக்கோ ஒரு இதுக்கோ, அப்ப அவர் கூட பேசுறோம், ஆப்போசிட் செக்ஸ் வராங்க. இப்ப இவர் அவங்கள பாக்குறத நம்ம அவரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப நமக்கு இப்படி பைபிளா சொல்லப்பட்டதோ நம்முடைய கலாச்சாரம், மேன்மை, ஒரு சுத்தமான ஆம்பளை இவ்வளவு ஒரு வசீகரிக்கிற அழகான பெண்ணா இருந்தாலும் அவங்க முகத்தை பார்த்து பேசுறது தப்பு இல்லை, அவங்க கண்ணை பார்த்து பேசலாம். இவர் அந்த மாதிரி தான், கண்ணை பார்த்து ஐ கான்டாக்டோட பேசுவாரு, அப்பவே கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அந்த விஷயத்துல அவர் ஒருத்தர் ஒரு விகற்பமா பாஸ்தாரோ, ஒரு பெண்ணை பற்றி ஒரு மாதிரி ஆக்கோட பேசினாரோ வர்ணிச்சாரோ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பேசவே மாட்டார். ஒன்றுல வண்டியில உட்காந்து அந்நிய பாஷை பாட்டு, இல்லை இந்த பெரிய பெரிய கிறிஸ் கிலோமி போன்றவங்க அந்நிய பாஷையை போட்டு கூட பேசுவோம். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே கீபோர்டு இருந்தால் சோறு கூட வேணாம், கீபோர்டில் உட்காந்து ஒரு 4 வருஷம் கத்துற தொழுது கூட அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. இன்னொன்று, ஒரு கல்லங்க கூட குழந்தை மனசு மாறிடுவாங்க. ஒரு கபடு, வஞ்சகம் எல்லாம் சுத்தமாக கிடையாது, தெரியாது பாவம். திரு ஜான் ஜெபராஜ் அவர்களே ஒரு மணி நேரம் பேசின ஆடியோல ஒரு சகோதரி இணைத்து அவர் கூட பேசுகிறதாகவும் அது அவருக்கு மிகுந்த மனவேதனை அளித்ததாகவும் அது வேற சில காரியங்கள்லாம் சொல்லி அவரை அதை பேசுறாரு. நீங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவங்க நாகரிகம் கருதி அதை எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பாக்குறவங்க முதற்கொண்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவர் பின்னிட்டு சில திருமண காரியங்களோ அல்லது வாழ்க்கை துணை பற்றி சில காரியங்களை அந்த ஆடியோல பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது இப்ப அவர் மேல பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து அவர் மீண்டும் சுத்த பொண்ணா வருவார். வந்த உடனே அவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் கட்டிக்க போவாரு அப்படின்னு சொல்றது முட்டாள்தான். அவருக்கு நிறைய காரியங்கள் ஊழியத்துல குடும்பத்துல கவனிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது இருக்கு. பெரிய பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னு அவர் கட்டிக்குவாரு அப்படின்னு இப்ப அவங்க சொல்றது இப்போதைக்கு அது நாகரிகம் இல்லாத பேச்சு. ஏற்கனவே ஒரு காயத்துல இருக்காரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அது என்னால சரியா சொல்ல முடியல. ஃபியூச்சர்ல இன்னொரு பெண்ணா ஒரு திருமணம் செய்வாரு, கர்த்தர் கூலி செய்வாரா செய்ய மாட்டாருன்றது இப்ப சொல்ல முடியல. அவரே அந்த இதுல அப்படிதான் சொல்றாரு. அவரு அதுல நீங்க நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு இந்த பிரச்சனை பண்றப்ப சில பதில் நான் சொல்ல வேண்டியது அவர் ஏற்கனவே அதுல சொல்லிட்டாரு. அதனால இப்போ உடனே அவர் கல்யாணம் கட்டுவாரு அப்படின்ற நிலையில அவர் இல்லை. அவருக்கு தேவை. அப்படி இருந்தாலுமே அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுல மற்றவர்கள் தலையிடுவதற்கோ கருத்து சொல்வது ரொம்ப நாகரிகமான பேச்சு. நீங்க கேட்டது கேள்வியில பதிலாவே சொல்லிட்டீங்க. அது அவருடைய பர்சனல். இன்னும் ஒரு தடவை சர்ச் லீடர்ஸை கூப்பிட்டு பேசினப்போ ஒரு ஆள் எனக்கு ஓயாம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவரை பத்தி தவறாவே சொல்லிட்டே இருந்தார். நான் அவர் ஆஃப் பண்ணும்ல, அவர் எத்தனை கல்யாணம் கட்டினா உனக்கு என்னையா, நாங்கள் அவர் கூட தான் இப்போ ஃபோனை வைக்கிட்டு அப்புறம் அவர் கூப்பிடுறது இல்லை. இதை நான் சொன்னது அவங்க வீட்டில எல்லாம் போய் சொல்லி இவர் டிவோர்ஸ் ஆதரிக்கிறாருன்னா என்னைய பொருளை கிளப்பி விட்டாங்க. ஏன் மேலே எல்லாம் ஒன்றே சேர மாதிரி தூக்கி ஆச்சரிச்சுக்கிட்டே போங்கடா, நான் பேசுனது எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு நான் அது சொல்ல வேண்டி இருந்தது பாருங்க.
பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல டைவர்ஸ் இல்ல. திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு முதல் மனைவியோட. எனவே இவர் ஊழியமே செய்ய தகுதியற்றவர், எந்த விதத்திலும் இவருடைய ஊழியமோ இவருடைய பாடல்களோ இவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு சிலர் வாதிட்டுருக்காரு. இதை பத்தி நீங்க ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி. பட் அவருடைய வெல் விஷஸ், அவரை நேசிக்கிறவங்க, அவருக்கு ஆதரவு குரல் கொடுக்க கோடிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மனுஷன் கர்த்தர் சத்த கேட்க மாட்டாரா? கர்த்தர் அவரை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா, வைக்கலையா? ஸோ இனி வரும் நாட்கள்ல அவர் வந்து சபை ஊழியம், அவருக்கு வழக்கமா கர்த்தர் கொடுத்த ஊழியம் நிச்சயமா நடக்கும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியம், கர்த்தர் அவரோட பேசுறது, அவரை நடத்துற விதத்துல என்னவோ அது நடக்கும். அதை நாம் எல்லாரும் பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து நாமவே ஆட்களை கற்பனை செய்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கதைகளை கட்டி விடுறது வந்து அது ஏற்க முடியாது. இப்போ இத பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படி வந்து இவருக்கு சப்போர்ட்டா தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா நீங்க சொல்ற பதில? அதாவது அவரை வந்து தனிப்பட்ட விதத்துல நம்ம நேசிக்கிறோம், மதிக்கிறோம். அவருடைய பழகி எடுத்து அவருடைய குணாதிசயம் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தங்க ஊசின்னு கண்ணில் குத்திக்க கூடாது. அதுக்காக வந்து நான் சொன்னேன் பாருங்க, அவர் வந்து ஒரு தப்பு கூட செய்யாதவரா? அவருடைய வீக்னஸே எல்லாரையும் நேசித்தது, அன்பு கூர்ந்தது, மதிச்சு, முக்கியமா வந்து நம்புனது, அதனுடைய விளைவுகள். ஸோ இந்த மேட்ரு வந்து இப்போதைக்கு என்னால ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் அவருக்கு என்ன செய்ய சொல்றாரோ, அவர் குறிச்ச என்ன சித்தமோ அது நிச்சயமா நிறைவேறும். நாம் அவர் கூட தவிர இந்த காரியங்கள்லாம் நீதிமன்றத்தின் மூலமா தான் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால யாரும் இதை மனம் பதறி எந்த கருத்துக்களும் சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு நல்லது. அது வந்து நம்ம இதுகள் எல்லாம் சட்டம் தன் கடமையை செய்யும். நம்ம லா வந்து மதிக்கணும்னே நம்ம நாட்டில் இருக்கு. எல்லா லாவும் இங்க இருந்து வந்ததுதான். ஆனா லா வந்து விலை போகாது, இது வேற. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களோ லால உள்ளவங்களோ இவர் கேஸ்ல கரெக்டா தான் செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டா தான் செய்யறாங்க அப்படின்னு கேட்டு, எல்லாத்த விட கர்த்தர் ஒரு மனுஷன் பக்கம் நிற்க மாட்டாருங்களா? யோசேப்பு சிறையில் இருந்தான், தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் பேலஸ்க்கு போனப்போ மாத்திரம் இல்லை, ஜெயிலே இருந்தார், குழியில போட்டார், குழியிலே இருந்தார், வித்தானு கூட தான் இருந்தார். இப்ப நம்ம கூட மாத்திரம் இல்லை, உள்ளவே இருக்கிறார். மகிமை நம்பிக்கை, அதான் பெரிய சத்தியம். அதனால இந்த தேவ மனுஷன் கூட இருக்கிறாரு. இவர் வந்து நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி சட்டமும் நம்ம நாட்டினுடைய போலீஸ் இலாக்காவும் என்ன நியாயம் என்ன நீதியோ அது செய்யும். இவருக்கு சாதகமா வருகிறதுன்னு சொல்றதை விட இவர் பட்சமாய், இவர் குற்றமற்றவர், நீதிமான் நிரூபிக்கப்படும்படி கர்த்தரே துணை நின்று வேலை செய்வார். இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. உலகளாவில அவருக்கு உலகளாவில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பல தேசங்கள்ல இருக்கிறாங்க, அவரை நேசிக்கிறவங்க இருக்காங்க. வெளிநாட்டில இருந்து அவர் ஆராதனை லைவா பார்த்து எத்தனையோ லட்சம் மக்கள் பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இதுவரை இல்லாத அளவு அவருக்கு ஜெபம். நான் ஜெபத்தை கண்மூடித்தனமா நம்புறேன், உபவாசத்தை நம்புறேன். ஸோ வந்து அவருக்காக ஜெபம் ரொம்ப ஏறெடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஊழியர்கள், மதிப்பிற்குரிய தேவ மனுஷன் ரெவரண்ட் பால் தங்கையா போன்ற மகத்தான தேவ மனுஷர்கள் தான் ஓப்பனாகவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், பரிந்து பேசுதல், அது போக 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 அதை கர்த்தர் பதில் கொடுப்பார். அதனுடைய விளைவுகள் நடக்கும். இது நிச்சயம். சரிங்களா சார்? அதாவது இந்த காரியங்களை தொடர்ந்து இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். இப்போ சபை ஆராதனை ஒழுங்குமுறைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கடுமையாக உபதேசிக்கப்பட்ட உபதேசங்கள்ல ஒண்ணு, மீசை வச்சிருந்தா பரலோகம் போக முடியாது அப்படிங்கிறத
பிரசங்கியார்கள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். நகை போட்டிருந்தா பரலோகம் போக முடியாது அப்படின்றத பேசி நான் பார்த்துருக்கேன். இப்போ இன்னுமே சிலர்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில விஷயங்கள்லாம் கூட இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுனால சில விஷயங்களை கேள்விப்படுறதா இருக்கு. என்னன்னா, இன்னுமே தமிழ்நாட்டில் பழைய ஏற்பாட்டு முறைமைகளை பின்பற்றக்கூடிய திருச்சபைகள் இருக்கிறதாக சொல்றாங்க. இப்போ அவங்கெல்லாம் எந்த விதத்திலும் திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் நடத்துகிற ஆராதனையை, அவருடைய பாடல் முறைகளை அல்லது ஆராதனை முறைமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னாங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 50 சர்ச் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சர்ச்சிலையுமே ஆராதனை வேலைகள் மாறுபடுது, முறைமைகள் மாறுபடுது. ஒரு சில சர்ச்சஸ் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இந்த முரண்பாடுகள் எல்லாமே ஒருத்தர் எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறத வெளிப்படையா பார்க்க முடியுது. இப்போ மீசை வைத்திருக்கிறவருக்கு வைக்காத ஒரு பிரச்சனையா இருக்காரு, நகை போடுறவருக்கு போடாதவர் எதிரியா தென்படுறாரு. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரு, நகை போடாதவரு தான் ஒரு பரிசுத்தமாக இருக்கிறதா உணர்றாரு, நகை போட்டிருக்கிறவரே பாவம் செய்யறாரு அப்படி சொல்லி விசுவாசிகளே அல்லது ஒரு சபையார் இன்னொரு சபையாருக்கு எதிராக எதிரியா பாக்குற மாதிரி கடவுளுக்கு எதிரியா கருதுறாங்க. அவங்க தங்களுக்கு எதிரியா கூட பார்க்கல, கடவுளுக்கு எதிரியா பார்த்து கடவுளுக்காக போர் செய்கிற மாதிரி சகோதரர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க. இந்த பிரச்சனைக்கு எப்படி பாஸ்டர் நம்ம தீர்வு காண்றது? ஏன்னா எல்லாருமே அவங்க தரப்புக்கு நியாயம்தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு நான் நீதிபதி, எனக்குன்னு பிரச்சனை வந்துட்டா நான் எனக்கு வழக்கறிஞரா மாறிடுவேன், ஏன்னா எனக்காக நான் வாதாடுவேன். ஆனா அடுத்தவங்களுக்கு வாதாடுறதுலாம் கிடையாது, நேரடியாக ஜட்ஜ்மெண்ட் தான். அடுத்தவங்க செய்யறது தவறு அப்படிங்கிறதுல பல சபை மக்களும் அல்லது பல சபை தலைவர்களும் தீர்க்கமா இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர், பல சபை தலைவர்களை டினாமினேஷனை நீங்க பார்த்தவர், இது எப்படிதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்யூஷன் பார்க்கறது? அதாவது இப்ப மேலை நாடுகள்ல சில கடுமையான குளிர் பிரதேசங்கள், இப்ப எங்க ஊர் கொடைக்கானல், எங்க ஊர்ல பாருங்க ஷூ சாக்ஸ் இல்லாம இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சர்ச்சுக்கே ஷூவை போட்டு போவோம். ஷூ போட்டப்பதான் அது ஷூ போடலன்னா உங்களுக்கு சர்ச்சுக்குள்ள இருக்க முடியாது, கால் வெறுத்துக்கிறோம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாகும் அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப. அதுபோல வெளிநாடுகள்ல பல நாடுகள்ல பாதரட்சி அணிகிறது ஒரு பிரச்சனை கிடையாது. மோசகிட்ட பாதரட்சியை கலட்டினார், யோசுவாட்ட கலட்டினார், நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமினார். இப்ப நான் உங்களை பார்த்து நீங்க நிக்கிற இடம் பரிசுத்த பூமினோட நீங்க கலட்டிடுறீங்க. இப்ப கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த பூமியில இருக்காரா, உங்களுக்குள்ள இருக்காரா? எனக்குள்ள. இப்ப நீங்க இதை விட்டு வீட்டை விட்டு வெளியே போறீங்க, ஸ்டுடியோ விட்டு, பரிசுத்த பூமின்னு சொல்ல முடியுமா? வேலை செய்யற இடத்துல இருக்கிறீங்க. ஸோ பரிசுத்த பூமின்றது நம்ம தான் மாத்திட்டாரு. சிலர் நம்முடைய சில சபைகள் சில இடத்துல இல்லை, எங்க சர்ச்சில் செருப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். வெல் அண்ட் குட். இப்போ நான் சில சபைகளுக்கு போவேன், பல சபைகளுக்கு ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். மேடை கூட்டங்களில் பேய் ஆடிக்கிட்டு வரும், பயங்கரமான கிரியைகள்லாம் நடக்கும், அன்னைக்கு ஷூ போட்டிருக்கிறோம். சில சபையில் ஷூ கட்டியிருக்கோம். என்ன கேட்டால் ரெண்டுமே ரைட்டு தான். இன்னொன்று நான் தான் ரைட்டு நீ தப்புன்னு சொல்லக்கூடாது. ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ண வசனம் இருக்கு, தப்புன்னு ப்ரூவ் பண்ண வசனம் இருக்கு. இன்னொன்று இந்தியாவில் நம்முடைய இந்திய பெண் ரெண்டு ஒரு கனெக்டர். இந்தியாவில் மாத்திரம் நகை கோல்டு ஒரு நாள் வாங்காம விட்டா சவரன் 400 ரூபாய்க்கு வந்துருமா. வேர்ல்டு கோல்டு மார்க்கெட்டை நிர்ணயம் பண்ணுறதே நம்ம இந்தியா தானே. ஸோ இந்திய பெண்கள் இந்த பொன் ஆபரணங்களோடு சிறு வயசுலேருந்தே ஒரு அட்டாச்சு. சில நேச்சராக இருக்கிறது கர்த்தரே, சிலது இயற்கையாக, சில விருப்புகள் சிலவற்றின் மேல். அதுக்காக அவங்க ரொம்ப கொள்ளையாசியா இல்லை, சில நார்மலாக அது அவங்களுக்கே கர்த்தர் வச்சிருக்கிற நேச்சர். ஆனால் நான் கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தருக்காக நான் நகையை தியாகம் பண்ணிட்டேன், வெல் அண்ட் குட். அது அவருடைய பர்சனல் கான்சக்ரேஷன், டெடிகேஷன். ஆனால் அதவே நான் ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு டாக்டரினை வைக்க முடியாது. ஏன்னா சிலர் இப்போ நம்ம வேற மார்க்கத்திலிருந்து வந்திருப்பாங்க. புருஷன் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் தான், கொடியவனார். இந்த மாதிரி ஒய்ஃப் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போவேன், போய் அவன் மாறிட்டாங்க.
அவன் வந்து சந்தோஷம் குடிய மனுஷன் அங்கே போய் மாறிட்டான். சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது ஒரு ஜெனிவைனான ஒரு தேவனற்ற ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒரு மனுஷன். தன் மனைவி போய் அவள் எவ்வளோ மாறினான். நகை ஆபரணங்கள் தாடி இதெல்லாம் கலக்க போய் அவனோ அவனை சார்ந்த தாயோ அந்த குடும்பமோ அதை சீரழிக்க முடியாது. இந்த பையனுக்கு அம்மா இருந்தால் அவங்க நம்பிக்கை முடியாது. யோயமாக புருஷன் யோடு இருக்க விதமாக அவங்களுக்கு அப்படி நம்பிக்கை. அப்புறம் இந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால வந்து அவங்க நகை ஆபரணங்கள் போட்டு அதுதான் தேர்வு சொல்றாங்க. பொன் ஆபரணங்களை அணிந்து தலையை மயிரை பின்னி பொன்னாபரணம் புறம்பான அலங்கரிக்கும் உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் இதெல்லாம் வேணாம்னு சொல்றேன். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இதுதான் எனக்கு அப்படின்னு ப்ரிஃபரன்ஸு அதுதான் போகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க கொஞ்சம் பவுடர் போட்டுக்கங்க, அதுக்காக ஒரு டப்பா மனசு போட்டு வந்தீங்கன்னா பார்க்க சகிக்காது அப்படிதான் சொல்ல முடியும். நேற்றுலாவில் பெண்களுக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் வெளிப்புற அலங்காரத்தை விரும்புவாங்க. அதுக்காக யாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 9 மணி ஆராதனைக்கு 7 மணிக்கு போய் பாடலர் வரும் கிடையாது. ஸோ நகை வந்து அவரவர் கர்த்தருக்காக விட்டு கொடுத்தவங்கள பாராட்டலாம், அவங்கள நம்ம கனம் பண்ணலாம். ஆனால் சிலர் போட்டுக்கணும், அவங்களையும் கனம் பண்ணணும். இவங்க அவங்கள அர்த்தமாக அவங்க இவங்களை அர்த்தமாக நினைக்கிறாங்க. ஒரு இடறினால் என் மனம் எரியாது இருக்கணும், என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் எட்டடிக்கு மாம்ச ருசியாக இருக்கும். இந்த சிறியர்கள் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குறவனா அவன் கருத்தில் ஏற்றங்களை கட்டி சமத்தத்தில் போட்டுட்டார். இடர்கள் வராமல் இருக்கிறத பற்றி நமக்கு 1000 போதனைகள் அறிவு. ஸோ நீங்கள் நகை போட்டாலும் போராடினாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளை வஸ்திரம் போட்டாலும் போராடினாலும் பிரச்சனை. நான் சில சமயம் வெள்ளை வஸ்திரம் போட்டேன், கலர் வஸ்திரம் போட்டேன், என்று எனக்கு ஒன்று தான். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்டீங்க, ஆபரணங்கள். அப்புறம் எனக்கு தாடி எனக்கு மீச தாடி வச்சுக்க ஆசை, ஆனால் அது வளர்றது கிடையாது. அங்கே சொல்ல மடிச்சு இப்போ இதுதான் பரிசுத்தம் நான் சொல்ல முடியும். இங்கே லேசாக தாடி வச்சு ஸோ இந்த மீச தாடிகள் ஆர்ப்ப தாடி. சிலர் தனிப்பட்ட விதத்தில் நான் இப்படி தான் இருப்பேன், ஓகே, அது உங்களுடைய பர்சனல், இது சாப்பிட்டு யூ அல்பா. இது நான் வந்து டாக்டரினரை போய்க்கலாம். சி, எனக்கு என் ஒய்ஃப் மேலேயே அதிகாரம் வந்து நான் வந்து எடுத்தேன் கவுத்தேன், என் ஒய்ஃப் அத்துமீறி சில காரியங்கள் அதிகாரம் காட்ட முடியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் புருஷன் தரையாக இருக்கிறான், கிறிஸ்து புருஷன் தரையாக இருக்கிறார், கிறிஸ்துக்கு தேவன் தரையாக இருக்கிறார். ஒரு ஆர்டர். இப்போ ஒரு மூத்த ஊழியர் எனக்கு ஏற்க அவர் சொல்கிறாரு, ஒரு ஒய்ஃபு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், லிப்ஸ்டிக் போடாத, ஒழுங்கா தலையை சீவு இப்படி வா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மேலே நம்ம நாட்டாம பண்ணாதுன்றாங்க. ஒரு அத்துமீறி ஒரு ஒரு ஆணவத்தோட அராஜகமா சொல்லி புருஷனுக்கே மனைவி மேல உரிமை கிடையாது. பைபிள்ல வந்து 2 பேரும் ஈக்குவல். அதே நேரம் அவங்கள வந்து ஒரு ஆளுகை தோரணையில, ஒரு ஆண் ஆதிக்க தோரணையில அவங்கள டாமினேட் பண்ண எல்லாமே அன்பினால் பண்பினால் வர முடியும். ஸோ அதனால வந்து ஒரு பெண் வந்து இப்போ என் ஒய்ஃபெல்லாம் ஜுவல்ஸ் போடுவாங்க, அவங்க வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க, மேக்கப் போடுவாங்க, பிள்ளைங்க போடுவாங்க, வெரி குட். ஆனால் அதே வந்து நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக போடணும்னு சொல்கிறோம், நீங்கள் எல்லாம் மேக்கப்பை கலைஞன்னு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன போட்டுங்க வேணாட்டினா சிம்பிளாக லிப்ஸ் ஆகி எல்லாவற்றையும் பார்க்கையும் இருதயமே காரியம். இட்ஸ் ஹார்ட் மேட்டர்ஸ். உங்கள் இருதயத்தை மறைந்திருக்க குணமே உங்கள் காலத்தான. அப்போ அவர்கிட்ட எதை கூட்டி கழிச்சு பார்த்தா 2மே ஆண்டவர் கொண்டு தான். நகை போட்டிருந்தேன்னா போராட்டினேன், ஆனால் அவர் நகை போட்டது போடுறதை பார்ப்பதில்லை, இருதயத்தை தான் பார்க்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கறா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்காரு. நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, ஒரு ஒரு நாகரிகமாக உடுத்துறதுக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கும் தாடி வைக்கிறதுக்கும் ஒரு அறிவு இருக்குல்ல. அதன் அடிப்படையில் ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம போகிறது. இது எல்லாமே வந்து இப்போ சர்ச்சஸில் முன்னதான் ரொம்ப இதாக இருந்தது, இப்போ நிறைய மாறிடுச்சு. இனி வரும் நாட்களில் மாறும். ஹார்ட் தான் இம்பார்ட்டன்ட்ன்றீங்க. ஹார்ட் வாட் மேட்டர்ஸ் பைபிளால சொல்லுது. இப்போ அந்த அடிப்படையில் ஹார்ட்டை பேஸ் பண்ணி எல்லாரும் யோசிக்கும் போது இந்த பிரிவினைகளுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றேன். ஆமா, பிரிவினைகள் வந்து இக்னோரன்ஸ், அறியாமைன்னு சொல்றாங்க. பிரிவினைக்கு காரணம் அறியாமை. எப்போ நான் தான் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது.
ரைட்டா இருந்தாலும் அதே மாதிரி மிஞ்சின நீதிமானாயிராது. அவனவன் தனக்குள்ள திராணியின்படி தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். தன்னை தாண்டதுன்றதுல இதுல ஒண்ணு கிடையாது. எங்க சபை எங்க நான் சொல்றேன், அதாவது பரிசுத்தாவியா, அதாவது நம்ம எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு ஒரு பேர், அவர் சர்ச் பேரை சொல்ல விரும்பல, ஒரு பேர் கிறிஸ்தவ சபையில உள்ள கூட ஒரு பரிசுத்தவான் இருக்கலாம். ஒரு ரொம்ப ஆழமான பாரம்பரியமாய் ஊறி போன பெந்தகோஸ்தே சபையில ஒரு பாவி இருக்கலாம். ஒரு விக்கிரக ஆராதனையும் இன்னும் பல சத்தியத்தையே போதிக்காத ஒரு சபையில ஒருத்தர் இருந்து கூட பரலோகத்துக்கு போகலாம். எல்லாமே போதித்து இவர் தாண்டா தேவ தூதனுக்கு அடுத்து உள்ளாலும் கூட நரகத்துக்கு போகலாம். நமக்கு தெரியாது. இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற கர்த்தர் அறிவார். அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருதுட்டார். ஸோ அதனால அதான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர் தேவனை தரிசிப்பார். ஆனா இப்போ உள்ள காலத்துல சுவிசேஷத்தின் நிமித்தம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பவுல் சொன்னது, என்னுடைய அழைப்புல அதான். பலவீனர், அதாவது நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ளானவர்களை போலானேன், நியாயப்பிரமாணம் அல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் அல்லாதவர்களை போனேன், எப்படியாயும் கிறிஸ்துவின் பிரமாணம் உள்ளவனானேன். பலவீனர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரையும், எப்படியாயினும் சிலர் வெச்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன். ஸோ இப்ப நம்ம இவர் தான் சொன்னேன்ல, ரீனாட் பாங்கி அவர்கிட்ட கேட்டாங்களா, உங்களுக்கு டாக்டரேட் தரப்போறோம். அவர் சொன்னாரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் நாட் சிக், எனக்கு வியாதி இல்லை, டாக்டரேட் வேணான்னா சொன்னாங்களா, ஹானரரி டாக்டரேட். அப்படியா, சரி, எனக்கு நீங்க ஹானரரி டாக்டரேட் கொடுக்கறதுனால ஒரு ஆத்மா ரசிக்கப்படுமானாராம். எஸ், நாங்கள் அப்ப 2 கொடுங்க, 2 ஆத்மா ரசிக்கப்படாது. ஸோ அங்க சுத்தி இங்க சுத்தி நம்முடைய டார்கெட், நம்முடைய லெக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய ஜபம், ஊழியெல்லாம் எப்படி ஆகிடும். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், ஆத்மாக்கள் ரட்சிப்படைகிறார். ஸோ ஹார்ட் தான் மேட்டர்ஸ். திரு ஜான் ஜெபராஜ் அவருடைய சர்ச்சில் லீடர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. எப்படியும் ஒரு சர்ச்சஸ்ல ஒரு 100 பேர் இருக்கிற சர்ச்சிலேயே ஒரு 5 பேர் 6 பேர் வாலண்டியர்ஸா இருப்பாங்க. இப்போ ஏறத்தாழ 2000 பேர் ஆராதனைகளை கலந்து கொண்டாங்க. பாட்டா 2-3 ஆராதனை கலந்து. அப்போ அங்க ஒரு லீடர்ஸ் அல்லது வாலண்டியர்ஸ்னு ஒரு குரூப் இருந்திருப்பாங்க. இவங்கள பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எப்படி ட்ரீட் பண்ணாரு, எல்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணாரு, உங்களை மாதிரி சீனியர் மேன் ஆஃப் காடு கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறவங்கள. இப்ப ஏன்னா மற்றவங்க வெளியிருந்து சொல்லுகிறது என்னன்னா, இவர் மூத்த ஊழியக்காரங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவர்கிட்ட தேவைக்கு மிஞ்சி கிரௌடு இருக்கு, பணமும் இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா. அவருக்கு எல்லாமே கிரேஸு, பாடுகிற தாளந்து, நல்ல அழகா இருக்காரு, அவருடைய பேச்சு நடைகள் எல்லாம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதனால இவர் மூத்த ஊழியர்களை அவர் மதிக்கிறது இல்லை. அதாவது அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஊழியக்காரங்களை ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணாரு, அல்லது உங்க கூட பேசும் பொழுது அவர்களை எப்படி பேசினாரு, சபையில கூட இருந்த வாலண்டியர்ஸ் அல்லது உடன் ஊழியர்களை அவர் எப்படி நடத்தினாருங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 15-20 வருஷமா அவரை தெரியும். 15 வருஷம் அவரை பார்க்குவோம், பேசுவோம் எல்லாம். ஆனா 5 வருஷம் அவர் கூடவே இருந்து வாட்ச் பண்ணதில்ல. நானே 2-3 பேரை கூட சேர்த்து விட்டுருக்கேன். அவங்கள விசாரிப்பார், அவங்களுக்கு வருமானம் உண்டா, அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு நாம் எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்ச நாள் பார்ப்பார், பார்த்தோடனே அவங்களுக்கு வேலை கொடுப்பார், ஒய்ஃப்க்கு ஒரு வேலை கொடுப்பார், ஒரு சம்பளம் தருவார். சர்ச்சில் காணிக்க அப்பண்ண ஒன்று வரும், இவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், காணிக்க கொடுத்துருவார், கரெக்டாக சேலரி மாதிரி கொடுத்துருவார். மூத்த ஆட்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். இல்லை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு, தவறான புரிந்து கொள்ளுது. இப்போ நீங்கள் நானும் இருக்கோம், நம்மகிட்ட ஒரு 2 மூத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டீ குடிக்க போயிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஏதாவது ஜோக்கா பேசுவோம். அவர் இப்போ நானே பொறுத்திருக்கிறாரு, ஒரு ஜோக்கா அவங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் உடனே அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் அவர் ஒரு ஜோக்கா பேசினோட நான் நினச்சேன் என்ன இருந்தாலும் அவரை மதிக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டதே தவிர, அதான் சொன்னேன்ல, 4-5 பேர் இருந்தால் அவர் கொஞ்சம் ஜாலியாக பேசுவார், உள்ள ஒன்று வச்சுக்க மாட்டார், ரொம்ப நகைச்சுவையா, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆண்டவருக்கே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, கர்த்தருக்கே இருக்கு.
ஸோ அவர் நகைச்சுவையா பேசுவார். நம்ம ஊர்ல செம்மையா ஓட்டுவார், கலாய்ப்பார், அது மாதிரிலாம் பண்ணுவார். அது அவர் நேச்சர், குழந்தை மாதிரி அது ஒரு ஜாலியா பேசுவார். அதை மரியாதை மரியாதை இல்லாம நடத்துது, அது தப்பு. அப்படி பண்ணது கிடையாது. இன்னொன்று இந்த ஊழியர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பொருட்கள்லாம் தருவாங்க, விலை உயர்ந்த பொருட்கள். அதுக்கு என்ன வேல்யூன்னு கூட கேட்க மாட்டார், அப்படின்னு தூக்கி கொடுத்துருவார். இந்த ஷர்ட் கூட அவர் கொடுத்தது தான். இந்த ஒரு வாட்ச், விலை உயர்ந்த வாட்ச் கட்டி, அது கூட அவர் கேட்கல, அவராக கொடுத்தது. இப்படி மூத்த ஊழியர்களை ரொம்ப கனம் பண்ணுவார், ரொம்ப நேசிப்பார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது சமீபத்தில் கூட யாரோ ஒரு ஷூ கொடுத்துருந்த, அழகான ஷூ பார்த்து பியூட்டிஃபுல், நல்லா இருக்குன்னு பாராட்டினேன். எடுத்துக்கங்கண்ணே அப்படின்ட்டாரு. நான் வேணவே வேணான்ட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணாரு. வேணாம், நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். வேணாம், எனக்கு நிறையா இருக்கு, நான் நிறையா ஷூ பைத்தியம் நிறைய வாங்குவேன். அப்புறம் அசிஸ்டண்ட்டை சொல்லி என் அண்ணனை கடைக்கு போய் சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாங்கி கொடுத்தாரு. கடைசியில் அந்த ஷூ ஒன்று விலை வாங்கி கொடுத்தா, ஜிம்முக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜிம்முக்கு போனப்போ பார்த்து, ஆண்டவர் இந்த மனுஷன் வாங்கி கொடுத்தது பாருங்க, அவருக்காக ஜெபம் பண்ணி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்பு கூறுறத வார்த்தையினால, கிரியையினால அப்படியே தூக்கி வீசிடுவார். காசு பணத்தை மதிக்க மாட்டார். இதுதான் அவருடைய உண்மை முகம். அவருடைய உண்மை முகம் தான். இன்னொன்று, எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு ரகசியமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சிலர் தெரியாம படிப்புக்கு, ஆஸ்பத்திரிக்கு. சிலர்லாம் நான் சாட்சியோட கேட்டிருக்கேன், அப்படி தூக்கு கயிறுக்கும் கழுத்துக்கும் நடுவுல இருந்தவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு எழுத்து கூட இல்லாம லட்சங்களை கூட்டி காப்பாத்திருக்காரு. நிறைய பேர் சர்ச்சில் உள்ளவங்களுக்கும் செஞ்சிருக்கிறாரு. வெளியாட்களுமே சர்ச்சுக்கு வராதவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஹெல்ப். நானே ரொம்ப பேருக்கு ஹெல்ப் வாங்கி கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிரதர் இவர் கஷ்டப்படுறாரு. சிலர் ஏன்ட்டே கேட்டது உண்டு. ஏன்னா அவர் நிறைய காசு தராருன்னு அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களே. 2 பேர் கேட்க வந்தாங்க, அதில் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இந்த ஆளு நிறைய உழித்து கொடுக்குறாரு, அந்த ஆளே பணம் காசு நிறைய உள்ளாலும் அவர் இடத்துக்கு அவர்கிட்ட போறாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் தற்சம்பா கொடுத்துருவேன் கரெக்டாக. சில நேரம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு அவர் பல கிஃப்ட்லாம் தருவார், வாங்கிக்கிடுவேன். அவர் கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு, அதனால நல்ல மனுஷன் சொல்றாரு. நல்ல இருதயம், யாருக்கு வேணாலும் உதவி. மூத்த ஊழியர்களை ரொம்ப மதிப்பார், நேசிப்பார். பலருடைய பிள்ளைகளுக்கு அந்த இதில் கூட சொல்லியிருப்பார். சிலருடைய படிப்புக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காரு. நான் சாட்சி. திருப்பி மரியாதை இல்லாமலாம் பேசி கேட்டதில்லை. கொடுத்த காசு இதுவரைக்கும் யார்கிட்டையுமே கேட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. சிலர் கொடுத்துருப்பாங்க, சிலர் கொடுக்காமலும் இருந்திருப்பாங்க, கர்த்தர் அறிவார். ஆனா அவர் திரும்ப வந்தவன மகாராஜாவை தான் வருவார். இப்போ ஜான் ஜெபராஜருடைய சர்ச்சில் காணிக்கைகள்லாம் எப்படி நிர்வகிக்கப்பட்டது? அதுக்குன்னு காசாளர் இருந்தாங்களா? ஏன்னா ஒரு பெரிய தொகை எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டதா பாஸ்டர் ஆடியோவில் சொல்றார். 30 லட்சமோ 32 லட்சமோ கையாடல் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்படி எடுக்கப்பட்டிருந்தா ஏன் அது புகார் தரப்படலை? எடுத்தவங்க மேல ஏன் புகார் தரல? அவர் மேல புகார் தருகிறதுக்கு எதுவும் பயமா, அல்லது என்ன காரணம்? சபையில் வந்த ஆஃபரிங் அவர் எப்படி நிர்வாகம் பண்ணார்? காசாளர் வைத்திருந்தாரா? அதுக்குண்டான வருமான வரிகள் செலுத்தப்பட்டதா? முறையான கணக்கு வழக்குகள் வைத்திருந்தாரா? அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். 32 லட்சம் 30 லட்சம் 32 லட்சம் அவருடைய அனுமதி இல்லாம சபையிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும், அவருடைய காசாளரிடத்திலிருந்து வேறு ஒரு நபர் அந்த சபையோட வாடகைக்கு கொடுத்தவர் அவருடைய தலைமையில் அதை எடுத்து வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தினதாக சொல்றார். இது என்ன காரியம் பாஸ்டர்? இது ஏன் பாஸ்டர் அதை சட்டப்பூர்வமா அணுகல? நான் முதவே சொன்னேன் பாருங்க, அந்த சண்டே அங்க இருந்தேன். அப்ப
சர்ச்சுக்குன்னே ஒரு நல்ல உண்மை உத்தமான ஒரு சகோதரி ட்ரெஷரராக இருந்தாங்க. அவங்க ரொம்ப கரெக்டாக எல்லாம் செய்தாங்க. ஏன்னா வர பணம் வந்து வரும் மக்களுக்கு மற்ற காரியங்களுக்குன்னு போயிடும். இவர் ஒன்றும் எடுக்க மாட்டார், இவர் மேற்கொண்டு தான் போடுவார், எனக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு இந்த பிரச்சனையில வந்து அவங்க வந்து 30 லட்ச ரூபா, அவர் ஆடியோவில் சொன்னது உண்மை, 30 லட்ச ரூபா பணத்தை காசாளர்கிட்ட இவர் வாங்கி பாஸ்டர் ஜானுடைய அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுத்ததா சொன்னார். ஸ்டேஷன்லேயே அப்படி தான் சொல்லியிருக்கிறார். என்னை கூட கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்ட்டு. அது எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. அதாவது கோயில் காசு வந்து அது ஜான் ஜெபராஜ் காசே கிடையாது, வேற யாருக்கும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. மக்கள் பணம் சர்ச்சு பில்டிங் கொடுக்கணும். ஏற்கனவே பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, கொடுக்கணும். புது இடத்துல வேலை நடக்கலாம், வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கொடுத்து இன்னும் வேற காரியங்கள் செய்யணும். அது அது கடவுளுடைய பணம், மக்கள் பணம், அது ஜானே உரிமை கொள்ள. இவர் எதுக்கு அப்படி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும்? இதுல எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அது குற்றம், சட்டத்தின் பார்வையில் அது குற்றம், சபைகளின்படியும் தவறு. ஆமா, அது வந்து இப்போ அது ஒரு ஸ்டேஷன்ல என்னையில கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி உண்மைதான் புகார் தரப்பட்டு அது விசாரணை நிலுவையில் இருக்கு, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, தரப்புல வந்து இது வந்து புகார தரப்புன்னு புரிந்து கொள்ளலாம். உண்மை, அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் சர்ச்சில் வச்சிருக்காங்க, அது உண்மை. அவர் வந்த பின்னாடி இந்த காரியங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, எதிர்பார்க்கலாம். வேறு சில வழக்கறிஞர்கள் அல்லது பொது மனிதர்கள் இடத்துல நாங்க பேசும் பொழுது அவங்க எங்ககிட்ட என்ன ஒரு கேள்வியை வைத்தது என்னன்னா, ஒரு இடம் வந்து வாடகைக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, வாடகை வரல என்றாலோ அல்லது வாடகை தொகை அதிகப்படுத்தணும்னாலோ அல்லது காலி செய்ய சொல்ல வேண்டும் என்றாலோ தகுந்த சட்ட அறிவிப்பு கொடுத்து தகுந்த நேரம் கொடுத்து அதன் பின்னிட்டு தான் வந்து அந்த இடத்த வந்து அவங்க சுவாதீனம் கொள்ள முடியும், பொசஷன் சொல்லுவாங்க. அப்படி அல்லாம ஏதோ ஒரு கொஞ்சம் பேரை திரட்டி கொண்டு வந்து வேறு சில பலவந்தமா செய்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அதை ஏன் அவர் வந்து இவ்வளவு மோசமாக அல்லது ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்திருக்கும் போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஏன் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை, காவல்துறை உதவியோ அல்லது ஒரு நீதிமன்றத்தின் உதவியோ, நான் வந்து இது ஒரு சபை நடத்துறேன், அங்க வந்து இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்குன்றத பாஸ்டர் ஏன் அந்த மாதிரி ஆக்ஷன்ல போல, அல்லது ஒரு மூத்த ஊழியர்கள் இடத்துலயோ இந்த மாதிரி காரியங்களை அவர் கொண்டு வராதுக்கு உண்டான காரியம் இருக்கு, ஏன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்? அதாவது ஆரம்பத்திலே பேசணும் பார்த்தீங்களா, அவங்களுடைய பர்சனல் ஃபேமிலி மேட்டர்ஸ் பலது கொஞ்சம் வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம போய் கேட்டு எடுத்து விசாரிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணலாம், ஒரு சில ஆலோசனை கொடுக்கலாம். மற்றபடிக்கு நம்ம வந்து அவங்க காயப்படுத்தியோ வேற விதத்திலோ நம்ம போய் செய்ய முடியாது. ஃபேமிலி இஷ்யூ, ஓன் ஃபேமிலி. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து நடவடிக்கை எடுத்தார், கொஞ்சம் லேட்டாக எடுத்தார், புகார் லேட்டாக கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்து கோயில் பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லையே. இது வந்து மற்ற அப்போ கோர்ட்லேயோ லாயர்ஸோ பல மாதிரி அதை திருச்சி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நமக்கு அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அப்படி மனசுல வராது. கடவுள் பார்த்து கொள்வார்னு விட்டுட்டாரா? அப்படி ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் வந்து அதுதான் உண்மை. இன்னொன்று வந்து இப்போ சட்ட ரீதியாகவும் இருக்கிற காரியங்கள், அதுக்காக அவர் புகார் கொடுத்தது உண்மை. அது கொஞ்சம் தாமதமாச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனை அப்போ பாஸ்டர் அவர்கள் திரும்ப வந்த பின்னாடி அது சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்வாருன்னு நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஆமா, இல்ல அவரு நடவடிக்கை எடுக்காட்டாலும் கொடுத்த புகாருக்கு போலீஸ்ல நடவடிக்கை எடுத்தானே ஆகுவாங்க, சட்டப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க நம்பப்படுது. ஆமா, சரி. இது தவிர மாஸ்டர், இப்போ கிரேஸ் சர்ச்சுனாலே எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம், பாடலாம், ஆடலாம், ஒரு ஒழுக்கம் இல்லை, என்ன தவறு வேணாலும் செய்து கொள்ளலாம், இப்படி என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. கிரேஸ் சர்ச்சுக்கு எந்த ஒழுக்க நெறிமுறைகளும் கிடையாது கிரேஸை பின்பற்றுகிறவர்களுக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க புதிய உடன்படிக்கை ஊழியர்களோட இப்போ வந்து நீங்க
முதிர்ந்த ஊழியர், நீங்க இவர்களோடு பயணிக்கிறீங்க. இப்போ உண்மையில் புதிய உடன்படிக்கை சபைகள்ல, கிரேஸ் சர்ச்சஸ்ல என்ன ஆட்டிடியூட்ல இருக்காங்க, பாஸ்டர்ஸ் வந்து எதை போதிக்கிறாங்க, என்ன நம்புகிறார்கள் என்ற இந்த விமர்சகர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இவங்க ஒழுக்க நெறிமுறை அற்றவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது பரிசுத்தமாகுதல் அப்படின்றது வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ஜஸ்டிஃபைடுன்னுவாங்க. அது வந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது நடக்குது. பட் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரியே சாங்டிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல் அப்படின்றது வந்து ஆன் டே ப்ராசஸ், தினந்தோறும் நடக்கிற ஒன்று. இதுல வந்து மறுப்பு பேச்சுக்கோ சமரசத்துக்கோ இதுக்கு வேற வசனத்தை கொண்டு வந்தோ இது சொல்றதுக்கு இல்லை. இன்னொன்று வந்து நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு நாளில் மகிமைப்படுத்தப்படுவோம். அது குளோரிஃபிகேஷன், ஃபியூச்சர்ல நடக்கிறது, அது கர்த்தர் செய்தது. ஆனா நியூ கவர்னன்ட், கிரேஸ் டீச்சிங், இதுல வந்து அதிகமாய் பரிசுத்தம் போதிக்கப்படுது. அது வந்து வியாக்கியான முறைமைகள் வித்தியாசமா இருக்கலாம். இப்ப தேவனோடு பாவத்தோடு போராடுதல்னு ஒண்ணு இருக்கு, தேவனோடு உறவாடுதல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து இந்த நியூ கவர்னன்ட் கிரேஸ் ப்ரீச்சிங் சரி, இதுல என்னன்னா வந்து பாவம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் வாழலாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. அதுக்கு பேர் கிரேஸே கிடையாது. ஏன்னா கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் தவறினால் அந்த கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். தவறாமலும் நம்மை காக்கிறது கிருபை தான். ஒருவேளை நாம மீறி போய் தவறுனா அந்த கிருபை நம்ம தூக்கி விடும். அதுக்காக எப்பவுமே வலிக்கு கொடுக்குவேன், எழும்புவேன்றது கிடையாது. ஸோ அந்த கிருபை எவ்வளவாய் புரிந்து கொள்றோமோ, கர்த்தருடைய அன்பு, தயவு, கர்த்தர் நமக்கு செய்து முடித்தது, அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு, தினதோறும் வேத வசனம், உங்களுடைய வேதமே பரிசுத்தம். அப்ப இந்த வார்த்தை நம்ம பரிசுத்தமாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பெரேயா சபையார் என்று இருக்கு. பெரேயா சபையார் வேத வாக்கியம் இப்படியா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் குணசாலியா இருந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ நான் பார்த்த அளவுக்கு இதுல வந்து அப்படி எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலான்னு யாரும் போதிக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து இதுல வந்து பாவம் தான் சொல்றோம். ஆனா என்னன்னா பாவத்தை பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸாசரேட் பண்ணி அதை அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு சொல்லி சின் கான்சியஸ் உண்டாக்குறது இல்லை. we bring sun conscious. கிறிஸ்துவை பற்றிய உணர்வு, கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் வர, அதை பற்றி அதிகமாய் போதிக்க யாருக்குமே திருப்தி அடைஞ்சவன் தேன்குட்டையும் மிதிப்பாடுற மாதிரி இந்த பாவம் இது மேல ஒரு சீப்போ புளிக்கு இந்த பழம் தின்னா பல் கூசுன்ற நிலைமைக்கு வந்துடும். அப்படித்தான் கிரேஸ் ஹெல்ப் பண்ணுது. சினிமா பாடல்களை வந்து ஆராதனையில பயன்படுத்துறாங்க, பிரசங்க வேலைகள்ல ஒரு பெரிய பாடலை சினிமா பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. இதுல ஜான் ஜெபராஜ் அவர்களும் பாடி இருக்கிறார், சினிமா பாடல்கள்ல மேடைகள்ல பாடி இருக்கிறார். அத சொல்றாங்க, எப்படி இவங்க வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கல, சினிமா பாடலை வந்து மேடை போட்டு பாடுகிறார்கள். அதாவது சினிமா அப்படின்னு வரும்போது என் வியூல சொல்றேனே, சினிமா பைத்தியங்கள் சிலர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, சினிமா நடிகர்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து இதை பாடினவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் பாடி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பாடல் வந்து அவங்க வந்து பவுல் கூட சொல்றார், உங்கள் புலவர்களில் சிலர் சொல்லி இருக்கிறார்களே. இதை வந்து இப்போ வந்து அந்த காலத்துல உள்ள சில கவிஞர்கள் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சமூக நோக்கோட, சமூக அக்கறையோட, சமூக நற்பண்புக்காக
பொதுவா உள்ள சமூகத்துக்கு படிப்பினை உண்டாக்கும்படி, அறிவுரை உண்டாக்கும். அந்த காலத்துல கதையில படிப்போம்ல, அந்த மாதிரி சினிமா மூலமாய் சில பாடல்கள் வெளியிட்டிருக்கிறார். சிலவைகள் ரொம்ப அர்த்தம் பொதிந்தவைகள் இருக்கிறது. அதே நேரத்துல நிறைய பேர் வேத வசனத்தை எடுத்து அவங்க லாங்குவேஜ்லயும் பாட்டு மாதிரி வசனம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப எனக்கு அது இது சினிமா பாட்டா இருக்கு, இது இடரலா இருக்கு, நான் பாட மாட்டேன், வெல் அண்ட் குட். இல்ல இது இது சினிமாவில் பாடிட்டு போறாங்க, இது இதன் மூலம் அந்த கவிஞன் மூலம் எனக்கு ஒரு கவிதையோ அல்லது அவனுடைய அந்த வார்த்தையோ எனக்கு ஒத்து போகுது, எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சிலர் பர்சனலா ஃபீல் பண்ணா அது அவங்கள பொறுத்தது. ஸோ இது ஒரு தீர்க்கமான முடிவு, இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்ல முடியாமல் ரோமர் 14 அவர்களுடைய மனசாட்சியில நிர்ணயித்தபடி எடுத்துக்கணும். இப்ப இல்ல எனக்கு இது வேண்டாம், ஓகே, இல்ல இது எனக்கு ஒரு பாதிப்பை தரல, இது என் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணல, இது எனக்கு இடரா இல்லை, ஓகே, அப் டு யூ. மாம்சம் புசிப்பதும் புசியாதிருப்பதும் குற்றப்படுத்த ரோமர் 14 படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனே புசிக்கிறவனும் தனக்கென்று புசியாமல் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். நான் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருக்கென்று புசிக்கிறோம் குடிக்கிறோம். அவனவன் தனக்கானவைகளில பிறக்கானவர்களை நோக்குவான். ரோமர் 14 அதான் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இட் இஸ் ஆல் ஹார்ட் மேட்டர்ஸ். எல்லாமே மனசோட தொடர்புடையதுதான். மனசோட இப்ப ஒரு ஒரு பாட்டோ ஒரு நாடகமோ இப்போ இந்த டிவி சீரீஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு பார்க்குறாங்க. நான் முன்ன எப்பமாவது பிள்ளைங்க கூட சேர்ந்து ரெஸ்லிங் பார்க்குவேன். இந்த WWE அதெல்லாம் நல்லா பாடி வச்சிருக்கிறாங்க. காலப்போக்கில் அதை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஊடையில போனா அதை அப்படியே நமக்கு அன்றான்னு ஒரு ட்ரிகர் பண்ணு தெரியுங்களா, எமோஷனலா. அப்போ யாராவது மறைச்சாங்கன்னா அவங்க மேல கோவம் வரும். நான் பார்த்தேன், அடடே இதனால கூட்டாச்சு. அதுக்காக இப்போ எல்லாரும் ரெஸ்லிங் நீங்க என்னை தான் ஃபாலோ பண்ணுங்க. இது எனக்கு அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை, பக்தி விருத்தியில நான் விட்டுட்டேன். இதை நான் டாக்டரினாவும் சொல்றது கிடையாது மக்களுக்கு. எவ்வளோ பைபிள் வாசிக்க வேண்டியது, அறிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு, வேத வாசிப்பு இருக்கு, ஆறாவது நமக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கு நமக்கு டைமு கிடைக்குதான்றதே ஆச்சரியம்தான். ஸோ இதுதான் ஹார்ட் மேட்டர்ஸ். ரோமர் 14 தான் இதுக்கு பதில். கூடிய விரைவில் பாஸ்டர் அவர்களை கோயம்புத்தூர்ல ஆராதனை நடத்துகிறவராக திருச்சபை திரும்ப துவங்கப்பட்டு அதுல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறதையும் ஆராதிக்கிறதையும் சீக்கிரமா பார்க்கலாமாங்க பாஸ்டர்? ஆமென். அப்படியே கடவுள். உலகம் பூரா லட்சக்கணக்கான மக்கள் பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த அக்கினி பரீட்சையில அவரை சுத்த பொண்ணை கொண்டு வருவார். முன்ன விட வேற வேகத்துல இருப்பார். அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம் எல்லார் ஜெபத்தை கேட்கிறவர், நம் விண்ணப்பத்தை தள்ளாத நல்ல தேவன். அவருக்காக வழக்காடுவார். அவர் வழக்கை அவர் பட்சமாவே எடுத்துக்கொண்டு அவரே தான் அவருக்கு லாயர், அவரே தான் அவருக்கு ஜட்ஜ், எல்லாம் அப்படிதான் சொல்லணும். அது நிச்சயமா நடக்கும். நீங்க இருப்பீங்க ஆராதனையில. ஆமா, அதுக்குள்ள வேலைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் நிச்சயம் சேர்ந்துருவார். புதிய உடன்படிக்கையில உபவாசம் என்பது இருக்காங்க பாஸ்டர். உபவாசம், துதி ஆராதனை, காணிக்கை, தசமபாகம், ஜெபம் இவையெல்லாம் தொடர்ந்து போதிக்கப்படுகிறதா அல்லது இதையெல்லாம் எதுவுமே கிடையாது, கிருபை ஒன்றே போதுமானது அப்படிங்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் மூலியம் செல்கிறாங்க பாஸ்டர்? அதாவது இப்ப இந்த மொத்த ரூம்ல எலக்ட்ரிசிட்டி ஓடுது, லைட்டு எரியுது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அமைப்பு, அது ஒரு பிளஸிங். அதுலேயே டியூப் எரியுது, ஹீட்ரு ஓடுது, கீசர் ஓடுது, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் வேலை செய்யுது. சிலர் வீட்டில் அடுப்பு கூட எலக்ட்ரிக்கல் அடுப்புகள் வேலை செய்யுது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி தான் அதுக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ். கிரேஸ் சோர்ஸ் மாதிரி. அதன் மூலமாய் இருக்கக்கூடிய மற்ற தன்மைகள் கிரேஸை சரியா விளங்கிறதுனா நம்முடைய உறவு கர்த்தரோடு இருப்பது தான். நம்முடைய உறவுன்றத பல மொழிகள்ல அழைக்கலாம். அவர் ஃபெலோஷிப், அவர் ரிலேஷன்ஷிப். அதை நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மொழியில ஜெபோன்ற மொழியில அழைக்கிறோம். ஜெபோன்றது
கிருபை அல்லது இந்த நியூ கவர்னர் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எந்த கவர்னர் ஜெபம்ன்றது அது நான் நிறைய ஜெபம் பற்றி நிறைய பிரசங்கம்லாம் பண்ணதில்லை. ஏன்னா அது வாழ்வு லைஃப் ஸ்டைல். காலையில் எழுப்பினவுடனே சாப்பிட்றோம், குளிக்கிறோம், நம்ம சுத்திகரிக்கிறோம், காலை கடனை செய்கிறோம், அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை பார்க்குறோம், திரும்ப இரவு படுக்கைக்கு செல்கிறோம். அந்த மாதிரி அன்றாட இது யாரும் போதிக்க வேண்டியதில்லை. இது பிளட்லேயே கலந்து அந்த லைஃப் ஸ்டைலில் லைஃப் சைக்கிள்லேயே கலந்துருக்கு. அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சைக்கிள் ஆவிக்குரிய உலகத்தில் ஜெபம் இன்றியமையாதது. யார் ஜெபத்தை இப்போ இந்த ஜெபத்தோட உபவாசத்தை நான் ரொம்ப நம்புறேன். இப்போ கூட ஒரு 3 நாள் உபவாசம் தான், 1 மீல் சாப்பிடுவேன். முன்ன ஃபுல்லாக போன வருஷம் கூட 21 days டேனியல் ஃபாஸ்டிங் இருந்தது. வருஷம் இருப்பேன். அது உபவாசம் பெரிய அளவில் நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், மத பாரம்பரியம் கிடையாது. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், ஆன்லாம் என்கிட்ட உங்களுக்கிட்டயா 3 நாள் உபவாசம், 3ஆவது நாள் முடிவில் பாரு உன் கதை முடியுது அப்படின்னா அது பேர் உபவாசமே கிடையாது. ஸோ உபவாசம் இருக்கும்போது குறிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம இசைக்கேன் என்ன சொல்லுவார், ஒரு புக்கு புரியலையா ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்கன்றார். ஸோ கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் அது அதே நேரம் உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம், ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் என் ஜெபத்தினால தான் நடந்துச்சு, என் உபவாசத்தினால தான் உனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்றது மகிமையை இன்டைரக்டாக நம்மளே எடுத்துக்கிறோம். ஏய் நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் உபவாசம் பண்ணேன். இங்கே என்ன போதிக்கப்படுதுன்னா ஜெபம் அவசியம், ஆனால் ஜெபத்தை விட ஜெபத்தை கேட்கிறவர் ரொம்ப அவசியம். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த முழங்கால் ஜெபம், உபவாச ஜெபம், இதெல்லாம் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம அதை ரொம்ப பெருசா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்றது இல்லை. அதே நேரம் மக்களும் அதை புரிஞ்சு செயல்படுறாங்க. ஏன்னா பைபிள் முழுதும் ஜெபத்துக்கு வசன ஆதாரம் இருக்கு. ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர் அவரே பூமியில் இருந்தப்ப ஜெபம் பண்ணி தான் வேலையை செய்கிறாரு. பவுல் நிருபங்கள் தோறும் பிதாவாகி தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அதெல்லாம் முழங்காலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது தாக்கி பேசுறதுல அது தப்பு. அப்படியான்னு பேச மாட்டாங்க. ஏதோ ஒருத்தர் ஒரு வரியை இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கிறத கட் பண்ணி 100 கட்டிங்ஸ் கொடுக்கலாம், ரைட்டாகவும் கொடுக்கலாம், தப்பாகவும் கொடுக்கலாம். அது மாதிரி தான். அதனால ஜெபத்துக்கு நியூ கவர்னன்ட் கிரேஸ் ஊழியர்கள் ஜெபத்துக்கு எதிரிகள் அல்ல, அவங்க ஜெபம் பண்ணாத ஆட்கள் அல்ல, அவங்க ஜெபத்தை தாக்குறவங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் ரொம்ப ஜெபம் பண்றாங்க. என்னன்னா ஜெபத்துல நமக்கு மகிமையை தராம தேவனுக்கு மகிமையை தரும். அதே மாதிரிதான் உபவாசம். சபையா உபவாசிக்கிறாங்க, அடிக்கடி உபவாச கூட்டங்கள் நடத்துறாங்க. நல்ல உபவாசத்தை ரொம்ப நம்புவேன். உபவாசம் ஒரு டாக்டர் சொல்றாரு, பெரிய சர்ஜன், ஒருத்தர் லைஃப்ல 40 நாள் ஒரு டைம் மாத்திரம் உபவாசம் இருந்தா 90 வயசு வரை கேன்சரே வராது. தேவனாற்றால் சொல்றாரு 90 வயசு வரைக்கும் கேன்சர் ஃப்ரீ லைஃப். ஒரு டைம் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தா லிக்யூடோ ஏதோ எடுத்து. உபவாசத்திலே பல வகை உபவாசங்கள் இருக்கு. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறது, ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, இடம் இல்லாதவனுக்கு இடம் கொடுக்கறது. அதே தான் மற்ற 25 ஆண்டவர் ரிப்பீட் பண்றோம். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் உபவாசம். ஸோ ஜெபம் உபவாசம். அசம்பாகம் அப்படின்னு வரும்போது சமீபத்தில் கூட ஒரு பெரிய தேவ மனுஷன், நான் ஒரு பிரசவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவார், அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், $12 நினைக்கிறேன். அவர் தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நாங்கள் தசம்பாகம் பழைய ஏற்பாட்டுக்குரியது, புதிய ஏற்பாட்டில் தசம்பாகம் நமக்குரியது. இந்த சென்ஸ் எபிரேயர் 7 வாஸ்தா ஆபிரகாம் மெல்கிசதேக்கு தசம்பாகம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபுடைய 12 பிள்ளையில லேவி தான் வாங்குறேன். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மை நேம் இஸ் ஜிம்மி, ஐ டேக் கால் யூ கிம்மி அப்படின்வாங்க. அப்படின்னா எனக்கு தான் ஆசாரியன்னா எல்லாம் எனக்கு தான், அவனுக்கு தான் ஆடு கொழுப்பு எல்லாம் மார்க்க எல்லாம் அவனுக்கு தான். அப்படி இருந்துச்சு. வாங்குறவனே அங்கே கொடுத்துட்டான், அவனும் பிறக்கல. அதனால சொல்றாங்க, அவன் ஆபிரகாம் அறையில் இருந்தபடியால் தசம் வாங்குகிற அவனும் தசமம் கொடுத்தான். அப்ப நியூ கவர்னன்ட்ல வரும்போது என்ன கேட்டா 10% நம்ம வச்சுட்டு 90% கொடுக்கணும். அந்த அளவு இருக்கு இதனுடைய தரம், வெரி ஹை. ஸோ அதே மாதிரி நான் இங்க பார்த்ததுல நியூ இது பாஸ்டர் ஜான் ஜபரத் கூட இருந்தப்ப இப்போ மிஷன் ஊழியம் இருக்குல்ல, மிஷன் ஊழியத்தை பத்தி உங்களுக்கு தரிசனம் இல்லையான்னு நான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நானே பலமுறை அதே சர்ச்சில் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், இதில் அது என்ன இடம், சத்தீஸ்கர், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் 2 இடம், உத்தரப்பிரதேசத்தில், இப்படி நார்த்தில் பல 11 ஸ்டேட்டில் நான் மிஷன்ஸோட கனெக்டடாக இருக்கேன். அதுக்கு இவங்க ஜான் ஜபராஜ் வந்து பேசி ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, பல ஆயிரம் கொடுத்துருக்காரு. மிஷன் ஊழியத்துக்கு அங்கே கொண்டு போய் இந்த சர்ச்சு சார்பாக செலவு பண்ணி கூட்டம் நடத்தி பலருக்கு உதவி செஞ்சு சாப்பாடு போட்டு கூட்டம் நடத்தி எல்லா வீடியோ ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஊழியம்லாம் நடக்குது. ஸோ நியூ கவர்னெட்டில் உள்ளவங்க வந்து மிஷன் ஊழியம் தான் செய்கிறாங்க, குசன் செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பெஸ்ட்டாக கிவர்ஸில் அவங்கள அடிச்சுக்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. ஸோ யாரோ எவரோ சொன்னாங்க, இல்லை அவர் பிரசங்கத்தில் ஒரு வரியை எடுத்துக்கிட்டு அதை டாக்டர்னா பேஸ் பண்ணி இருக்கிறது, அதுதான் அதில் வந்து பெரிய மிஸ்டேக் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து குற்றம் சாட்டுற மாதிரி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. திரு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களை எதனால நீங்க ஆதரிக்கிறீங்க, அல்லது மக்கள் ஏன் அவரை ஆதரிக்கணும்னு சொல்றீங்க பாஸ்டர்? அவர் வந்து ஒரு புகாருக்கு ஆளாயிருக்கிறாரு, ஒரு போக்சோல வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறைவாசத்தில் இருக்கிறார். சீக்கிரத்துல அவர் வெளியே வந்துருவாருன்னு அவருடைய வழக்கறிஞர்கள் அல்லது அவர் சார்ந்தவங்க சொல்றாங்க நம்மகிட்ட. ஏன் அவரை ஆதரிக்கணும், மக்கள் அவரை ஏன் ஆதரிக்கணும், நீங்க அவரை ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளின்றது ரூபிக்கப்படவும் இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. அவர் குற்றவாளி அல்ல. சீக்கிரமா அவர் வந்து நிரபராதி என்றும் குற்றமற்றவர் என்றும் கோர்ட்டே தீர்ப்பு செய்ய போகுது. அது உண்மை, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதே நேரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அழைப்புன்றது நம்முடைய ரட்சிப்பு, சால்வேஷன் எவ்வளவு முக்கியமோ அதை போலவே அழைப்புன்றது ரொம்ப முக்கியம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டவருடைய ஒரு அழைப்பு மாத்திரம் அல்ல, வெரி ஹை காலிங், உன்னதமான அழைப்பு. அதை நம்ம அடையாளம் கண்டிருக்கோம். 2வது வந்து அவர் மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம். எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருது. அவருடைய பாடல் நீங்க ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி தேவனை அறியாத மற்ற மார்க்கத்தினுடைய இருதயத்துல போய் தேவனை படம் பிடிச்சி காண்பிச்சு தேவனை மக்களை க்ளோஸா கொண்டு வர்றாரு, தவிர அவரை மக்கள்கிட்ட க்ளோஸா கொண்டு வர்றது. ஸோ அதுக்கு வந்து ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம் அவர் மேல. அடுத்து மிக முக்கியமான காரியம், கர்த்தர் அவர் கொடுத்த தரிசனம். இந்திய தேசம் முழுவதும், அதாவது ஆராதனை மண்டலத்திலே ஒரு பெரிய புரட்சி கொண்டு பண்ணியிருக்காரு. அதாவது சிலர் வந்து ஒரு இமெச்சூர்டா வளர்ச்சி அற்றவங்க தான் அந்த காலத்துல எல்லாம் சிஸ்டர் சாரால் நவரோஜி பாட்டு எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். இப்போ மீட்டிங்ல எல்லாம் பாடு ஃபாதர் பெர்க்மன்ஸ், சிஸ்டர் சாரால் நவரோஜி. அந்தந்த காலத்துக்கு கர்த்தர் நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் வேர்ல்டு வைடா நல்ல வர்ஷிப் லீடர்ஸ், பாடல்களை எழுப்புறாரு. இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அல்ல. இந்த பட்டான் ஓடுவாங்கல்ல, ஒருத்தர் ஓடி கொண்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க, இன்னொருத்தர் ஓடி, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஒரு காலகட்டத்துக்குன்னு சொல்லி இப்போ நல்ல பாடகர்கள் நிறைய, எனக்கு எல்லா வர்ஷிப் லீடரும் பிடிக்கும். சிலர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சிலர் இன்னும் அறிமுகம் ஆகல. பட் இவர் வந்து அந்த ஆராதனை வர்ஷிப் மண்டலத்தில் ஒரு புரட்சி கொண்டு வந்திருக்காரு. அவருடைய பாடல்கள், அதனுடைய அர்த்தம், அதனுடைய இசை, முக்கியமா நம்பர் 1 the presence of God, கர்த்தருடைய பிரசன். ஒரு மனுஷனோட கர்த்தருடைய பிரசன் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப லவ்விங், அன்பு, டவுன் டு எர்த் தாள். ஒரு நாள் கொடைக்கானல் கூலி தூக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிட்டு வந்த உடனே எனக்கு அவங்க வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என் பையன் காரை கொண்டு வந்து பாதி வழியில் இவர் கார்லேருந்து என்னை பிக்கப் பண்ணுறான் கோயம்புத்தூரில். வர ஒரு 150 ஃபீட் கார் வரக்குள்ள அந்த கூட பையன் தூக்கிட்டே கூட வர்றாரு நடு ரோட்டில். அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் கூட ஒரு தம்பி வந்திருக்கான், அவனை கூட அவரே தூக்கிட்டு வர்றார். இப்படி பல உதாரணம் சொல்ல. அவருடைய தாழ்மை, ஈகை குணம், ஏழை எளியவங்களுக்கு இறங்குறது, மற்றவங்க முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, சர்ச் மக்கள், ஏழை மக்களுடைய பிள்ளைகள் படிக்க முடியாத பிள்ளைங்க, பாவப்பட்டவங்களுக்கு இரக்கம், கிருபை, ஒரு மனது இருக்கும்,
அப்படி கிறிஸ்துவனுடைய உயர்ந்த பண்புகள் சின்ன வயசுலேயே, அவ்வளோ சின்ன வயசுல அவருக்கு எவ்வளவு ஒரு பாடுகள் இருந்தாலும் அவர் தேவ பிரசனத்துல கிரைஸ்ட் சென்டர், கிறிஸ்துவை மையமா வைத்து அவர் நடத்துகிற ஊழியம். அவர் யாரையும் திட்டுறதோ போட்டி போடுறதோ கிடையாது. இப்படி சில உயர்ந்த மேன்மையான கிறிஸ்தவ பண்புகளின் நிமித்தம் நாம் அவரை ஆதரிக்கணும், அவர் கூட நிற்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னபடி இது ஜான் ஜெபராஜ் சப்போர்ட் பண்ணி கூட நிற்கிறவங்க கர்த்தருடைய அழைப்பை கனம் பண்றவங்க, அவருடைய அனாயிண்டிங்கை மதிக்கிறவங்க, அவருடைய தரிசனத்துக்கு தோள் கொடுக்கிறவங்க. அதனால மக்களோடு இதை பார்க்குறவங்களோட பேசுகிறேன். நீங்கள் யார் வேணாலும் அவரை பற்றி இப்போ பேசுகிறாங்க, அவரை தெரியாதவங்க தான் பெரும்பாலும். யாரோ சொன்னாங்க வந்தாங்க, நீங்கள் உடனே அதை கொஞ்சம் ஒரு ஜட்ஜ்மெண்டல், அப்படி இருக்குமோட்டுன்னு கேட்டோடனே அதே பேசும். அது உண்மையா, நீங்கள் பார்க்கல கேட்கல, அது மாதிரி செய்யக்கூடாது. அவரை பற்றி நல்ல செய்தி இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம், நட்சார் சொல்கிறோம், நாங்கள் கூட இருந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம். யோவான் சொன்ன மாதிரி கண்களினால் கண்டதும் நோக்கி பார்த்தது எங்கள் கைகளினால் தொட்டதும் ஆகிய ஜீவ வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்குறோன்னு சொல்றாரு. அதான் சாட்சி. அது மாதிரி நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம், காதால கேட்டிருக்கோம், அவரை தோற்றிருக்கிறோம், அவரு கூட ஊழியம் செஞ்சிருக்கிறோம், அவரு கூட உள்ள உன்னதமான தெய்வீக பண்புகளை அன்பு காரியங்களை பார்த்துருக்குறோம். அதனால இப்படி ஒரு தேவ மனுஷனை நாம கர்த்தர் 145 சொன்னார், கர்த்தர் மனகடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். ரொம்ப பிடிச்ச வசனம். ஒரு காரியம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறேன். சில வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில் ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் பெரிய தவறு செஞ்சிட்டார். மனைவி பிள்ளைங்க எல்லாம் கைப்பட மாட்டிட்டாரு, ரெட் ஹேண்டா பிடிச்சிட்டாங்க. பல கோடி பணங்கள்ல கட்டட வேலையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. குற்ற ரூபிக்கப்பட்டு ஜெயிலே போட்டான். தப்பு செஞ்சிட்டாரு. மனைவி பிள்ளைங்க காலப்போக்கில் யாருமே அவரை பார்க்க வர்றதில்லை. ஃபேமிலியே மறந்துடுச்சு இவனுக்கு வேணும்ட்டு. ஜெயிலில் கிடந்தப்ப இந்த ஊழியர்கள் மேலே சேர்த்த வாரி அரைக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே உள்ள பேய்களோட வெளிநாட்டு பேய்கள் கொடூரமானவைகள். எல்லாம் அவரை நாரடிச்சிட்டானுங்க. அவர் போட்ட ட்ரெஸ்ஸை கூட மாற்ற டைம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு. தாடி வளர்ந்து அழுக்கா பழைய கோட்டு இது நாளை எண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஜெயில் வார்டுன்னு சொன்னார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் சொன்னாரா, ஏயா இருக்கிற வேதனை பார்த்தாம ஏனே ஒரு ஆளா எவனும் மதிக்க மாட்டான், யாரும் பார்க்க மாட்டான். நோ ஒரு பெரிய ஆளு உங்களை பார்க்க வந்திருக்காரு. கெனாட் பி, வேற யாராவது இருக்கும். பில்லி கிரஹாம் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாட் அ ஜோக், அவ்வளோ பெரிய பட்சம் இந்த பாவி இதுக்கு பார்க்க வர. இது சொல்லி முடிக்கிறதுக்கு பின்னாலேயே இவரை பேரை சொல்லி அவர் கூப்பிட்டாராம். திரும்பி பார்த்தா பில்லி கிரஹாம் ஒரு ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு அவர் பேரை சொல்லி ஹாப்பி பர்த்டே பிடிச்சா, அப்படி கட்டி பிடிச்சா. பில்லி கிரஹாம் மேலே தாள் விழுந்து அழுகிறார். அவர் ட்ரெஸ்ஸே நனைஞ்சிச்சான். பில்லி கிரஹாம் வேற ஒன்றும் பேசல, தட்டி கொடுத்துட்டு வந்துட்டார். அன்னைக்கு கர்த்தர் அவரை தூக்கினார். கொஞ்ச நாட்கள் அவர் மேலே அந்த கேஸ் எல்லாம் அவர் தண்டனைக்கு தகுந்த மாதிரி ரத்தாச்சு. தாடியெல்லாம் எடுத்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் முன்ன விட பவர்ஃபுல்லாக ஊழி செய்தார். கடைசியில் அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா விட அதிகமாக தேவராஜ்யத்தை கட்டினாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்? பில்லி கிரஹாம் இல்லை, அந்த விழுது போன ஊழியர் போல எதிர்காலத்தில் யாருக்கு வேணாலும் வரலாம், யாரும் காயப்படலாம், தப்பு செய்யாமல் தண்டிக்கப்படலாம், தப்பு செய்து கூட தண்டிக்கப்படலாம். ஆனால் நம்ம வேலை என்ன? அப்படிப்பட்டவர்களை தூக்கி விடணும், அப்படிப்பட்டவர்களை ஜெபம் பண்ணணும், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கையில் கொடுக்கணும். பவுல் 1 கொரிந்தியரில் சொல்கிறாரு, பெரிய பாவம் நடந்தவனை அவனை தண்டிக்காமல் விட்டதென்ன? அவன் மாம்சம் சிட்சிக்கப்பட, அவன் ஆவி ரட்சிக்கப்பட, அவன் மாம்சம் சிட்சிக்கப்பட சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்குறேன்றார். அதே போல் 2 கொரிந்தியரில் சொல்றாரு, வேணாம், அவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனை போது கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நான் அவனை மன்னித்திருக்கிறேன்றார். முழு வேதாகமத்திலையும் பரிசுத்தவான்கள் தேவ மக்கள் தவறும் போது 1000 உதாரணம் நான் சொல்ல முடியும். எல்லாரும் போல நம்ம பேச குயிக்கா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. அவர்களை ஆதரிக்கும், தூக்கி விடணும், விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தர் சில சமயம் ஊழியக்காரருக்காக குட்டிய பறி கொடுத்த கரடி மாதிரி வேலை செய்வார். 42 பிள்ளைகள் எலிசாவை மொட்டை தலையா ஏறி போனாங்க. சிலர்லாம் எலிசாவை தாக்கி பேசுவாங்க, நான்சென்ஸ். எலிசா செய்தது ரைட். அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் சபித்தான். 42 பிள்ளைகள் 2 கரடி எங்கிருந்தும் பீறி போச்சான். கேள்வி என்னன்னா,
எலிசா செய்தது ரைட்டுன்னு நான் சொல்ல வரேன்னா, அந்த மொட்டை தலைமையில ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் வழிந்தது. பரிசுத்தாவியை அவர்கள் விசனப்படுத்தி துக்கப்படுத்தி, எலிசாவல்ல, எலிசா மேல இருந்த காலிங், அனாயிண்டிங், விஷன், மிஷன், அதை அசட்டை பண்ணோன்னு கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? யோசித்து பாருங்க. மோசே கிட்டத்தட்ட எத்தியோப்பிய பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டார். அப்போ பைபிள் காலத்தில் 2 எத்தியோப்பியா இருந்துச்சு. ஒன்று ஆப்பிரிக்கன்ஸ் எத்தியோப்பியா, அரபு எத்தியோப்பியா. எந்த பொண்ணை கட்டினா இவனுக்கு என்ன? மீரியாமும் ஆரோனும் மோசேவை கேவலமாக பேசியிருக்கிறாங்க. கர்த்தர் கேட்டான், கூப்பிடுறாரு பாளையத்துக்குள்ள, ஏய் நீங்க யாரு? ஒருவனிடத்துல நான் சொப்பனத்திலாவது தரிசனத்திலாவது பேசுவேன், ஒரு தீர்க்க தரிசின்னு இருந்தான். ஆனா மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எபிரேயர் 3 சொல்லுது. அப்ப என்னன்னா, அவனுக்கு விரோதமாய் பேச நீ துணிந்தது என்ன அப்படின்னு ஒரு வாரம் மீடியாம குஷ்டரோகி ஆக்கி விட்டாரு. ஒருத்தன் காரி மூஞ்சில துப்புனா எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஊழியர்கள் எந்த ஊழியரையும், குறிப்பா அபிஷேகம் பெற்றவர்கள், நிறைய ஆட்கள் பயங்கரவாதிகளா இருக்கிறாங்க, அவங்க கதை வேற, கர்த்தர் தீர்ப்பு கொடுப்பாரு. குறிப்பா எல்லா ஊழியரையும் ஒன்று போல நினைச்சிடக்கூடாது. சிலர் கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷல் காலிங்ல வச்சிருப்பாரு. டிஜே ஐயாவெல்லாம் எத்தனை பேர் ரத்த கண்ணீர் வடிக்க வச்சிருக்கானுங்க. அவர் ஒரு நாள் சொன்னார், 40 நாள் மகளுக்காக ஒரு ஆள் அவங்க அந்த அருமை மகள் ஆக்சிடென்ட்ல இறந்தப்போ ஒரு லெட்டர் எழுதினாராம். நான் சின்ன பையனா இருக்கும்போது இதை கேட்டேன். அப்போ அதில் எழுதினானா, தினகரன் உன் மக தலையில பூ வச்சியா அப்படி இப்படின்னு ரொம்ப வசைப்பாடி, அதனாலதான் உன்னை கர்த்தர் இப்படி பிள்ளை எடுத்து என்னமோ சொல்லி வச்சார். அவர் அதை அழுதுட்டு தூக்கி போட்டார். நானும் அப்பவே சின்ன வயசுல ஆறுதல் கடிதம் எழுதுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எழுதி போட்டதுல பாஸ்டர் உபவாசம் பண்ணார், சபை வளர்ச்சிக்கு. கர்த்தர் ரூம்குள்ளே வந்தார். உண்மையா நடந்தது, விளையாட்டுல சொன்னாராம். டிஜிஎஸ் தினகரன் பற்றி பேச நீ யார்? உன் உபவாசத்தை கேட்டு வந்தேன், உனக்கு என்ன வேணும்? ஐயோ என் சபை வளராது, எது வளருதோ வளரலையோ, உன் மகளை என் கூட பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் வரேன். நான் காலில் விழுந்து அழுது அந்த ஆள் புரண்டு, சாமி தெரியாம பண்ணிட்டேன், போய் ஒப்புரவாகு, உன் உபவாசத்தை தூக்கி குப்பையில போடுன்ட்டார். இந்த ஆள் அப்படியே சொன்னாராம். ஓடி போய் ஐயா காலில் விழுந்து, அவருக்கே தெரியாது நான் மன்னிச்சுட்டேப்பா நீ யாரு. அவரு கட்டி பிடிச்சி காசை கொடுத்து ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் ஊழியம் வளர்ந்துருக்கு. இப்படி நான் உங்களுக்கு விட்டீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பேசலாம். இது பிரசங்க கிடையாது, ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக். நாளைக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் இந்தியாவிலே சிறுபான்மையினர் என்றாங்க. சிறுபான்மையினர்லையும் சிறுபான்மையினர் நம்ம ஆட்கள் சில லட்சங்கள் கோடிகளாக பெறணும். எழுப்புதல் நிச்சயம் வரும். இருக்கிறாள் அன்பு கூறணும். ஒரு புற மார்க்கத்திலிருந்து வந்த ஒருத்தர் அவரை இப்படி கல்லெறிஞ்சி காயப்படுத்தி அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் மற்ற மார்க்கத்திலிருந்து எப்படி வருவாங்க? அப்படி என்னத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம்? கொஞ்சம் யோசிக்கணும். நாம நிதானித்து அறியணும். ஊழியர்களை நேசிப்போம். எல்லாரும் ஒன்று போல கிடையாது. சில ஸ்பெஷல் காலிங் உள்ள ஆட்கள் இருக்காங்க, ஸ்பெஷலி அனாயிண்டட் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு லட்சக்கணக்கான மக்களை ராஜ்யத்தில் சேர்ப்பார். சும்மா அவங்கள தொட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு கரிசோறு சாப்பிட்டோன்னு போயிட முடியாது. குட்டியை பறி கொடுத்த கரடியா கர்த்தர் எழும்புவார். ஆனால் அந்த அதர் சைடு சிம்சோன் 3000 பேர் உள்ள இடத்த காலி பண்றப்ப சிம்சோனை தானே சொல்றோம். அவனுக்கு கண்ணு போச்சு. ஆனா அவனுக்கு ஒருத்தன் கையில கொடுத்தான். யார் பெத்த பிள்ளையோ அவனை கூப்பிட்டு கேட்கிறான், தம்பி இந்த வீடு ஸ்ட்ரக்சர் எப்படி? இவன் பாவம் சொல்றான், இந்த வீட்டை தாங்கி அந்த தூணா இருக்குது அப்படின்றான். 2 தூணு தான் பேசு, எங்க என் கையை கொண்டு போய் அதுல வை. இந்த பயிலுக்கு என்ன தெரியும்? குழந்தை கொண்டு போய் கையை வைக்கிறான், இன்னொரு கையை வை, தூணை சாய்க்கிறான். சிம்சோன் மற்ற 3000 பேர் செத்து அந்த குழந்தையும் செத்து போகுது. ஊழியரை தூக்கி கையை பிடிச்சி கொடுக்குறான். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறான். நோவா நிர்வாணத்தை ஒருத்தன் பார்த்துட்டு போய் சேம் பப்பி சேம்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டான். 2 பேர் பார்க்காமலே பேக்ல போத்தி விட்டாங்க. இவரு ஊரே, நம்ம ஃப்ரெண்டு வேடிக்கையா சொல்றாரு, ஊரே தண்ணி ஒன்றாகல, இந்த அம்புட்டு தண்ணியில் ஆளு விழுந்துட்டார். சரி அவர் குடிச்சாரு வச்சாரு, கர்த்தர் தீர்ப்பு செய்யட்டும், இவனுக்கு எடுத்துக்க அந்த வேலை. ஆனா அந்த 2 பேர் சந்ததியை தான் நோவா எழுப்பி ஆசீர்வதிச்சு இவர் நிர்வாணின்னு போய் சொன்னவனை சபிச்சு விட்டார். தூங்கிட்டு இருக்கிறார், எப்படி கிஃப்ட் வேலை செய்து பாருங்க. ஆமா, அது சபிச்சோன்னா அந்த ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் படாத பாடுபடுது. ஏன் அப்படின்னா ஊழியக்காரனுடைய விஷயத்துல கர்த்தர் நம்ம ஜே பாண்ட மாதிரி வேற மாதிரி டீல் பண்ணுவேன்னு வேற மாதிரி டீல் பண்ணிடுவார். அதனால் வியூவர்ஸ், நல்ல ஊழியரை தாங்குவோம், நேசிப்போம், அவருக்கு ஜெபம் பண்ணுவோம். அவர் சீக்கிரம் கர்த்தர் சுத்த பண்ண கொண்டு வருவார்.
ஊழியம் வேற லெவல்ல போகும். மற்ற ஆட்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆதலால் உங்க ஏரியால ஒரு ஊழியரோ அல்லது ஊழியரை பற்றிய செய்தியோ யாரோ எதிர்காலத்துல கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு சொல்லிக் கொள்கிறேன். அபிஷேகம் பெற்ற, அழைப்பு பெற்ற உன்னதமான ஊழியர். இப்போ பார்க்குறவங்க பேசிக்கிறது எனக்கு ஸ்பிரிட்ல ஓடுது. இவர் எல்லா ஊழியரும் சப்போர்ட் போல, இங்கே எங்கள் ஊரில் இத்தனை ஃப்ராட் இருக்கே, இத்தனை மொல்ல மாதிரி இருக்கே, முடிச்ச வைக்க அவனுக்கு எல்லாம் டீலிங் வேற மாதிரி இருக்கும். நான் அவங்கள சொல்லலை. உத்தமமாக இருக்கிறவர்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு. அவர்களை பற்றி கேட்கறதெல்லாம் நம்பிட வேண்டாம், வாய்க்கு வந்த மாதிரி பேச வேண்டாம், அவர்களை தாங்கி பிடிப்போம். இப்போ ரொம்ப பேர் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வராங்க, அவங்க ஊழியரில் சிங்கெல்லாம் பேசுகிறானுங்க, நக்கல் நையான்லாம் பண்ணுறானுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஒருவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, தீர்ப்பு பலமாக இருக்கும். அதனால் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஊழியர்களுக்கு கரம் கொடுப்போம், தூக்கி நிற்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். ஸ்டாண்ட் வித் ஜான் ஜெபராஜ். ப்ரே ஃபார் ஹிம், லவ் ஹிம், support him, stand with his visions, and God bless you. Thank you. பெருமதிப்பிற்குரிய நண்பர் சோதர் ராஜா அவர்களுக்கு நிறைய டைம் கொடுத்து நிறைய காரியம் கேட்டார். இதை குறித்து உங்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது பேசினா அவருக்கு நம்பருக்கோ என் நம்பருக்கோ நீங்கள் கூப்பிடலாம். வேற கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா சொல்லலாம். சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கு இவ்வளோ நாள் ஏன் வரலன்னா, நாங்கள் முதவே உண்மை சொல்லி தான் அவர் கூடவே இருக்கிறாரு, அப்படிதான் பேசுவாருன்னா. நாங்களே சொல்லாத சில காரியங்களை மற்ற சகோதரர்கள் முன் வந்து அப்பட்டமாய் அவருக்காக துணை நின்று பேசுறாங்க. அவருக்கு கை தோல் கொடுத்த பல ஊழியர்கள் இந்த வெள்ளூர்ல இருந்தெல்லாம் ஒரு ஐயா பேசுறாரு, பேர் எனக்கு தெரியல, ESAவா ஏதோ ஒரு பேர் சொல்றாரு, ஈசா. அவரெல்லாம் சல்யூட் பண்றேன். குறிப்பாக பாஸ்டர் மதிப்பிற்குரிய ரெவரண்ட் பால் தங்கையா மற்றும் பாஸ்டர் டி மோகன் ஐயா, இன்னும் பெரிய ஊழியர்கள் மோகன்சி ஐயா கூட அவருக்காக ஜோம் பண்ணதான் சொன்னாங்க. இப்படி பல ஊழியர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுகிறோம். தேவ மனுஷன் கூட நின்று அவரை தூக்கி விடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பாஸ்டர் குறித்து பல விதமான மக்களுடைய கேள்விக்கும் எங்களுடைய கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. சீக்கிரத்துல பாஸ்டர் முகமுகமாக காண்போம். கடவுளுக்கு சித்தமா இருந்தா அவர் எங்க அழைத்து கூட அவருடைய சாட்சியை நம்ம கேட்போம். நம்பிக்கையின் கரங்கள் சேனல் இவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ வெளியாகிற நேரத்துக்குள்ளாக கூட அவர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஜெபிங்க. அவர் மகிமையாக ஊழியம் செய்வார், மகிமையின் மேல் மகிமையாக ஊழியம் செய்வார் என்று நம்ம எதிர்பார்ப்போம். அவருடைய நல்வருகைக்காக காத்திருப்போம். நன்றி.